தாய்க்கும் மனைவிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் நண்பர்களே? மனைவிக்கும் தாய்க்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? பசிக்க பசிக்க சோறு போடுபவள் மனைவி, பசிக்க பசிக்க சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடக்கூடியவள் தான் தாய். அந்த தாய் வருகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பேசுவதற்காக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தின் அருமை கருதி நட்சத்திர பேச்சாளர் சிறப்பு விருந்தினர் அருமையண்ணன் பழனி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்து. ஹலோ ஹலோ பா, நல்லா வச்சுருங்க. எத்தனை ஊர்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த கொங்கு மண்டலத்துக்கு வர்றதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? வந்திருக்கிறவர்களை மரியாதையோடும் பண்பாடோடும் வரவேற்கிற ஒரு ஊர் நம்ம ஊர் தாங்க. சத்தியமாக சொல்கிறேன். ஆஹா, ரொம்ப மரியாதையோடு கூப்பிட்ற ஒரு அருமையான தம்பிகள் அப்பையிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹலோ, நல்லா கேட்குதுல்ல? வந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிஷாவுக்கு என்ன கவலைன்னா, இன்னும் 15 நிமிஷம் தான் அந்த மேக்கப் தாங்கும். ஒய்யால் அடித்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் போயிருமா அப்படின்னு. தமிழ்நாட்டில் சத்தியமாக சொல்கிறேன், நிஷாவோட ஒரு பெருமையை சொல்கிறேன். எல்லாரும் கைத்தட்டு ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் ரெடியாக இருங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு 5000 மேடைகளுக்கு மேலே நிஷா பேசியிருக்காப்புல. எந்த ஆடியன்ஸையும் பார்த்து பயந்ததா இல்லை. நல்லா கைத்தட்டலாம். ஒரே ஒரு விஷயத்துக்கு பயப்படுவா. என்ன விஷயம்? கண்ணாடியில் பார்த்து மேக்கப் கலைஞ்சு போச்சா பயப்படுவான். ஓ, கரைய 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 பயப்படுவான். ரொம்ப அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். தமிழ்நாட்டிலேயே வாழும் கலைவாணராக இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு அண்ணன் தேவக்கோட்டை மகாராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப நன்றிண்ணே. வந்த உடனே நல்லா நல்லா அந்த முகம்லாம் ரசிக்கிற மாதிரி மூஞ்சி. ஏன் அப்படி வந்தியா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சத்தியமாக சொல்கிறேன் சார், இப்போ கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்திருக்கல, அது ஆம்பளைங்களுக்கு சத்தியமாக வராது. எப்படி சொல்றீங்க? கைத்தட்டுக்கு ஆம்பளைங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா? அவன் தான் 20 வருஷம் கொரோனா வைரஸ் தானே குடும்பம் நடத்துகிறான். அப்புறம் அப்படி தனியாக வேற வரான். உண்மையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் வந்தார். எல்லாரும் போய் பார்க்க நாங்கள் பார்க்க போயிருந்தீங்களா? நிறைய பேர் போயிருப்பீங்க இல்லைங்களா? நான் கூட போனேன். உண்மையை சத்தியமாக சொல்ல என் பொண்டாட்டி கேட்குறான், அன்னைக்கு 40 வகையான பட்டு கொடுத்துருவாங்களாமே, நீங்கள் எனக்கு ஒரு பட்டு எடுத்து கொடுக்கப்படாதா அப்படின்னா நான் சொன்னேன், 40 வருஷம் 40 பட்டு உண்பதை உண்டு தாண்டி 40 நாள் கழித்து அத்திவரதர் தண்ணிக்குள்ளே போயிடுவார். அதே மாதிரி நீயும் போயிடுவேன்னு சொல்லி இப்பயே எடுத்து தரேன். வாழ்க்கையில் மனுஷனை நிம்மதியாக வாழ விட்றாளா சார்? சத்தியமாக சொல்கிறேன் சார். ஆம்பளைங்க ஃபோன் பேசும்போது கேளுங்களேன். ஹலோ மாப்பிள்ள, எங்கே இருக்க? பழனி வந்திருக்காப்ல, செம கருப்பாக இருக்கா மாப்பிள்ள. நிஷா வந்திருக்கு, கன்றாவியாக இருக்குடா. இவ்வளோ சத்தமாக பேசுவாங்க. ஆனால் பெண்கள் பேசும்போது கேட்டுங்களா, அது காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளை சி அப்படி சொல்லாதடி சி சத்தியமாக நாடு எப்படி உருப்பணும்? நல்லா உண்மையாக நல்லா ரசிக்கிற கூட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினா நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாராம், இது டோர் டெலிவரி. 4 வருஷம் நிகழ்ச்சி பண்ண விஜய் டிவியில் அந்த மேக்கப் பேண்ட் சொன்னால், எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீ தாயானா. நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? நான் போன அன்றைக்கி அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்து, அது என்னையை விட கருப்பாக இருந்துச்சு. உலகத்திலேயே எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, எண்ணங்கள் இருக்காதுங்க வாழ்க்கை. நல்லா ரசிக்கணும் வாழ்க்கையை, சந்தோஷமாக இருக்கணும். அதானுங்க வாழ்க்கை. கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு? ஆனால் இன்றைக்கி மனுஷன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கானா சார்? யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கானா? எப்போ பிரச்சனை வருமானோன்னா கல்யாணம் பண்ண புதுசில் பாருங்கள், பொண்டாட்டிட்டு அப்படி பேசுவோம் நம்மால். உன் கண்ணு இருக்கே கண்ணு திராட்சை மாதிரி, உன் கண்ணம் மாம்பழ கண்ணம், கால்கள் உழைத்துண்டு இருட்டில் வளருவான் நம்மால். அந்த அம்மா மட்டும் நான் அப்படியே மார்பெல்லாம் விரிஞ்சு ஆணழகம் மாதிரி அழகாக இருக்கீங்க. ஒரு 6 மாதம் ஆகட்டுமே, இந்த கண்ணு திராட்சைன்னு சொன்னானே அவன் தான் போடி முண்டை கண்ணிம்மா. இந்த மார்பெல்லாம் விரிஞ்சு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் போயா டொக்கு எரும மாடு. கல்யாண புதுசாக சொல்லுவான், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைம்மா. 1 வருஷம் ஆகட்டும் அவளே, ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா. நானே ஒருத்தரை பார்த்து கேட்டேன், நான் 1 மணி கட்டிக்கிட்டே படாத பாடுறேன், நீ எப்போ 2 கட்டி சமாளிக்கிறேன் சொன்னால் பாருங்க ஒரு பாயிண்ட்டு. 1 கட்டினா நம்ம கூட சண்டை போடுமாப்பில்ல, 2 கட்டி விட, அது 2 சண்டை போட்டு நம்ம ஃப்ரீயாக இல்லாமட்டான். இவ்வளோ பேர் கைத்தட்டு வருதுன்னா யோசனை பலமாக இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையை என்றைக்குமே பாருங்கள், நல்லா ரசித்து வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை ஒரு விஷயம் சார், நான் யதார்த்தமாக கேட்குறேன். ஒன்றும் இல்லை, இந்த இடையரப்பாளையத்துலேருந்து கல்யாணம் பண்ண புதுசில் ஒரு பஸ்ஸில் போகிறாங்க கோயம்புத்தூருக்குன்னு வச்சுங்களேன். 2 பேருக்கு ஒரு சீட்டு இல்லைன்னா ஏறுவாங்களா சார்? கல்யாண புதுசில் சீட்டில் இடம் இல்லை, உட்காரு இறங்க. ஒரு 6 மாதம் ஆகட்டும், அங்கே உட்காரு, அங்கே உட்காரு, நான் அங்கே உட்காரேன். 1 வருஷம் ஆகட்டும், பஸ்ஸில் போ.
அடுத்த பஸ்ஸில் வரேன். 10 வருஷம் ஆகட்டும். ஏன் நீ மட்டும் போனா பத்தாதா? நானும் பின்னாடியே வரணுமா? இவ்வளோ வெறுத்து போனதுக்கு என்ன காரணம்னா அவ்வளோ புடுங்கல் சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், உண்மையை சொல்கிறேன். நான் சொல்கிறது சரியாக இருந்தால் கைத்தட்டுங்க. எல்லா அம்மாவும் அப்பாவுக்கு தெரியாமல் நமக்கு காசு கொடுக்கும். உண்மை தானே? எல்லா அம்மாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாமல் தான் சார் பெத்த அம்மாவுக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, நான் கேட்குறேன் நிஷா, ஒன்றை தான் கேட்குறேன், மனசாட்சி இல்லாமல் இவ்வளவு பட்டுப்புடவை வாங்குறீங்களே, எவ்வளோ வாங்குற? அதை என்னைக்கா துவைச்சிருக்க? அப்படி கேளுனே. சத்தியமாக கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோவில் சொருக வேண்டியது, கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோவில் சொருக வேண்டியது. முந்தா நாள் திறக்கிற எலிசத்தை வாட அடிக்குதுன்னு சத்தியமாக சொல்கிறேன். என் பொண்டாட்டிக்கெல்லாம் பீரோவை திறந்தா 200 புடவை விழுது. எப்பவுமே 200 புடவை வச்சுக்க, அதில் 10 புடவையாவது அங்கே விழுவும். அவள் ஒரு நாளும் என் காலில் விழுந்ததில்லை. வரலாறு. ஆனால் என் மனைவியோட ஒரு சிறப்பை மட்டும் சொல்கிறேன். என்னண்ணே? நாங்கள் வந்திருக்கேன்ல, வீட்டுக்கு போகிற வரைக்கும் என் மனைவி சாப்பிடாம இருப்பாள். அவ்வளவு பாசமானே? அப்படி கிடையாது, போய் நான் தான் சமைக்கணும். ஒரு பொழப்பானே. அல்ல, போன உடனே சமைக்க மாட்டேன். கௌரவம் கௌரவம். அவ்வளோ பாடம் கட்ட மாட்டேன். பேராசிரியர்ல நீங்க. போன உடனே சமைக்க மாட்டேன். 1/2 மணி நேரம் அவன் பாத்திரம் விளக்குவான். அடச்சை. ஹலோ, போன உடனே பாத்திரம் விளக்குறது யாரும் கண்டுபிடிக்க முடியாதுண்ணே. அது ஒளிஞ்சுக்கிறீங்களா? அப்படி கிடையாது, நைட்டியை போட்டு தான் விளக்குவேன். அச்சிக்க என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஆம்பளை நைட்டி போடலாமா? ஆடா, எங்கள் ஊரெல்லாம் ஆம்பளை தான் நைட்டி போடுறான். ஏன் தெரியுமா? இப்போ கட்டிங் போட போகும்போது வேட்டி கட்டினா அப்பப்போ அவுந்து கீழே வந்துடுது. நைட்டுன்னா ஃப்ரீயாக ஏற்போது, ஃப்ரீயாக வருது. பிரில் வேறு வச்சுருக்கேன், இங்கே வாந்தி வந்தால் தொடச்சிக்கலான்றான். ஆனால் இப்போ எங்கள் ஒய்ஃபோட நைட்டு இப்போ செட் ஆகலை. இப்போல்லாம் எங்கள் மாமியார் நைட்டியை கடை வாங்கிக்கிறேன் நான். நல்லா அப்படியே என்ன பண்ண முடியும்? அதை தான் எக்ஸல் பெருசாக இருக்குது வாழ்க்கை. சார் சார், நம்மளாம் கல்யாணம் பண்ண சத்தியமாக கல்யாணம் பண்ணும்போது ஒரு பைக் வச்சாங்க, அதுக்கு பேரே ஸ்ப்ளெண்டர்னு பேர். ஆமாம், சர்ஃபேஸ் சீட்டாக இருக்கும். எவ்வளோ தான் பிரேக் அடித்தாலும் அந்த பொண்ணு கிட்ட வராது. இப்போல்லாம் பசங்க என்ன அப்பாச்சி பல்சர், இவன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் அவன் 3rd ஃப்ளோரில் இருக்கா. பிரேக் அடித்தா சொயின்னு வருது. அது மாமியாராக இருந்தாலும் சரி வருது. வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டியது இருக்குது சார். சத்தியமாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெரிய மனுஷங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க மனித வாழ்க்கையில். 25 வருடம் சோறு போட்டு வாலிபன் ஆக்கினது என் மனைவி. எங்கள் அம்மா ஆக்கின உடம்ப கிழவன் ஆக்கினது யார்? என் பொண்டாட்டி தான் சார். வாலிபன் ஆக்கினது எங்கள் அம்மா, கிழவன் ஆக்கினது என் பொண்டாட்டி. யார் சார் சிறப்பு? இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சமாக நினச்சிங்க. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், எல்லாத்தையும் கேட்குறேன். இப்போ நிஷா வந்தோன்னு நிஷாவோட ஒரு சண்டை இருக்குது, எல்லாம் கேட்குறது. ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இங்கே இவ்வளோ பெண்கள் இருக்கீங்களே, நான் சொல்கிறது சரியாக இருந்தால் கருத்துங்க. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டா இல்லையா? கை தட்டுங்க. எல்லா பெண் குழந்தைங்க அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்குடா தங்கம், சூப்பராக இருக்குடா தங்கம், சாப்பிட்றாருல. ஆனால் எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். என்ன கரெக்டா இல்லையா? அதுவும் 16 வயசு ஆகட்டும் நேரம் வருவான். இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகாலட்சுமி மாதிரி இருக்கியம்மா, எப்படி இதெல்லாம் கேட்பான். அதுவும் 18 வயசு ஆகட்டும். உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வை, அடிக்க நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாருமா, உனக்காக தான் பார்க்குறேன் சொல்கிறானா இல்லையா? அதுவும் புள்ள அப்பா பொண்ணை விசாரிக்கும் போது எப்படி தான் விசாரிப்பார்? என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வயிறை வந்துருச்சா, ஃபோன் பண்ணி கேட்பார் பொண்டாட்டிகிட்ட. ஆனால் பையனுக்கு விசாரிப்பார், துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான் சார். ஆனால் அவங்க அம்மா சமாளிக்கும். இப்போ தான் அந்த வந்துட்டு பக்கத்தில் போகிறான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவோம், அப்பா அண்ணன்னு வரல, ஏன்னா போட்டு கொடுத்தா அதுக்கு வேலை. இது 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உங்கள் அம்மா தான். நேராக அவனை கூப்பிடும், தம்பி நீ ஏன்டா போய் அவர்கிட்ட சத்தம் போடுற? 1000 தான் அந்த அப்பாடா அவரே, 30 வருஷமாக தெரியும் எனக்கு அவரை. அப்பயே லூஸ் மாதிரி தான் பேசுவார். நீ போ நான் பார்த்துக்கிறேங்க. இவர் அப்படி அனுப்பிட்டு அவரை கூப்பிடும். அதுக்கு ஒரு டைலாக் வச்சுருக்க அம்மா, நீ இங்கே எங்கே போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? அதான் ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான்ல, ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பில் வருவான். உண்மையை சொல்கிறேன் சார், இந்த 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? தாய் தான். அதனால தான் கண்ணதாசன் சொன்னார், யார் தெரியுமா? அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிக்கிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது.
பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருளை அது, பசித்த முகம் பார்த்து பதறும் முளை பார்த்து பழம் தரும் சோலை அது, கிடைக்கும் பிடிசூறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது, அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. ஆகா சிறப்புனே. அந்த அம்மாவை வேணான்றாளே சார், இவ கூட எப்படி சார் குடும்பம் நடத்துறது? அப்படி கேளு. அப்படி கேட்டால் நான் ஒரு பாட்டு சொன்னார் இளையராஜா. ஒரே ஒரு விஷயந்தான், என்ன மறுபடியும் நிஷா வருவாங்க, அவங்க கூட நான் ஒரு சண்டை போட போகிறேன். அதனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்றைக்குமே சார் கோயம்புத்தூர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீங்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற எல்லாரையும் பார்த்தா தாய் தந்தையரை அதிகமாக முதியோர் இல்லத்தில் அனுப்பாத ஒரு மாவட்டம் எதுன்னா அது கொங்கு மாவட்டம் தான் சார். உண்மையாகவே முதியோர் இல்லத்தில், மெட்ராஸ்லாம் முதியோர் இல்லத்தை அனுப்பினான். வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அம்மா இருக்கிறாள் முதியோர் இல்லம். இதுக்கு காரணம் யார்? நீங்கள் தானே சார். சத்தியமாக சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் சாதகம் பார்க்காதீங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாருங்க. ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா அந்த பாவி அம்போன்னு விடுங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார், நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், நீ உங்கள் அம்மாவுக்கும் பொட்டாட்டிக்கு சண்டை வந்தால் நீ யார் பக்கம்டானே? அவன் சொன்னான், நான் பீரோவுக்கு பின் பக்கம் இருப்பேன் சார். என்ன அடிச்சுக்கிட்டு நாருது. வாழ்க்கையில் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியாமல் ஆண்கள் தள்ளாடுகிறார்கள். ஆனால் என்றைக்குமே ஆணினம் மிக சிறப்பாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் தம்பி சொந்த பந்தத்தோடு தான் இருக்கிறான் சார். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நண்பர்கள் வர முடியுதா சார் வீட்டுக்கு? ஏதாவது ஒரே ஒரு சொந்தக்காரன் வந்தானே விட்டுறாளா? ஒரு 20,000 ரூபா கேட்டு வந்தா எங்கள் அக்கா குடு குடு குடு, இவ குடுன்றாளா, கொடுக்க வேணான்றாளா? நம்ம ஆமாம், வருமானம் எங்கள் அம்மா தானே சம்பாதிச்சு கொடுத்தது. என்னை வளர்க்கவே இல்லைன்னா எப்படி என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுக்கு தயவு செய்து உங்கள் கருத்து. சரி, அதான் நல்ல கருத்தானு சொல்லிட்டு இருக்கிறான். நாட்டுக்கு தேவையில்லாத சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னே நாங்கள் காசை வாங்கிட்டு பேசுகிறேன், நீ ஏன்னே? சரி, மிக அற்புதமாக ஒரு விஷயம் எத்தனை ஊருக்கு நம்ம சேர்ந்தாலும் உண்மையாகவே இடையர் பாளையத்தை நம்மளால் மறக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம்தான், உலகத்தில் அப்துல் கலாம்னு ஒரு மனிதர் இருந்தார். எங்கள் தலை ரசிகர்லாம் கை தட்டுங்க. தளபதி ரசிகர்லாம், விஜய் சேதுபதி சார் ரசிகர்லாம், சிவகார்த்தியன் சார் ரசிகர்லாம், இப்போ ஒரு பேர் சொன்னா எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்துல் கலாம் சார் ரசிகர்லாம் கை தட்டுங்க. அப்துல் கலாம் சார் உண்மையிலேயே ராக்கெட் எது பிடித்தமா விட்டாரு? கல்யாணம் ஆகல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கல்யாணம் மட்டும் ஆயிருந்தது. ராக்கெட் விட போறேன் அப்படின்னு போயிருப்பாரு. அவங்க பொட்டாட்டி கொட்டுருங்க, ஜாக்கெட்டு தைக்க கொடுத்தேன், அதை வாங்கிட்டு வா. காமராஜர் அணைய கட்ட போறேன் இருப்பாரு. முதல்ல கரண்ட் பில் கட்டு, ஸ்கூல் பில் கட்டுனா எங்கே பட்டுறது? அப்போது மனித வாழ்க்கையில் திருமணங்கிறது ஒரு பகுதி தான். ஆனால் திருமணத்தை தாண்டி மனித உறவுகளோடு இன்றைக்கி வாழ வைக்கிறதில்ல. அதனால தான் திருமணத்துக்கு முன்பு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், திருமணத்துக்கு பின்பு மனிதன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அற்புதமான அந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சொல்லி உங்கள் பாதார விந்தங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஆகா, மீண்டும் வருவார். உண்மையிலேயே எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தாலும் இன்று அப்துல் கலாமை சொன்னவுடன் இவ்வளவு கைதட்டு வருகிறது என்று சொன்னால், நண்பர்களே, அப்துல் கலாம் விண்வெளியில் ராக்கெட்டை நிரப்பினார். அப்துல் கலாம் விண்வெளியில் ராக்கெட்டை நிரப்பினார். ஒருபோதும் தன் பாக்கெட்டை நிரப்பிக்கொள்ளாத மனிதன் தான் அப்துல் கலாம். அதனால தான் அவர் சொன்னவொன்னு நீ கைதட்டுறோம். அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள்னு சொன்னார். கனவு எப்படிப்பட்ட கனவு காணணும்? நல்ல கனவு காணணும். ஒருத்தர் என்ன பண்ணா, போய் கோயிலில் வேணா, இறைவா எனக்கு வரம் வேண்டும் அப்படின்னு 1 வாரம் வேண்டுனா, நேராக வந்துட்டார். உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னார். எனக்கு ஏசி ரூமில் வேலை வேணும், பெட்டி நிறைய பணம் வேணும் அப்படின்னா. அப்படியே ஆகட்டும்னாரு. ஏடிஎம்ல செக்யூரிட்டி வேலை கிடச்சிச்சு. ஏசி ரூமில் வேலை, பெட்டி நிறைய பணம், வர்றேன் போகிறவங்களாம் எடுத்துகிட்டு போவேன், இவன் டீக்கு வெளி இல்லாமல் தான் உட்காந்துருக்கணும் என்றது நல்ல எண்ணமாக இருக்கணும். என்னையெல்லாம் பொண்ணு புரோக்கர் தாங்க ஏமாத்தினா. என் மாமனார் என்ன வேலைன்னு கேட்டேன், ரயில்வே அப்படின்னா. முடிடா கல்யாணத்தை. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு, டீலிங் கரெக்டாக இருக்கும். கல்யாணத்தை முடிச்சா அவர் ரயில்வேல வேலை பார்க்கலாமா? ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்க்குறார். என்ன வேலை தெரியுமா? ரயில் வந்தால் ஓடுவார், ரயில் போயிடுச்சுன்னா நிற்பார். கொடியாற்ற வேலை இல்லை, மெக்கானிக்கும் கிடையாது, இன்ஜின் மெக்கானிக், இன்ஜின் மாற்றவரும் கிடையாது. ஏய், ரயில் எங்கடா பஞ்சர் விட்டுனாங்க?
இடையில பிராடு விடக்கூடாது. இல்ல, ரயில் வந்தா ஓடுவார், ரயில் போயிடுச்சுன்னா நிப்பார். என்ன வேலை தெரியுமா? வடை வியாபாரம் பண்றாரு. ரயில் வந்தா கம்பார்ட்மெண்டா வடைன்னு போவார். ரயில் போயிடுச்சுன்னா ஒரே இடத்துல இருந்து வடைன்னு வைப்பார். என் மச்சான் என்ன வேலைன்னு கேட்டேன். கம்ப்யூட்டர் அப்படின்னா. சரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் போல இருக்கு, 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான், நம்மளுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தருவான்னு கல்யாணத்தை முடிச்சா அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இல்லம்மா, கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறா. ஐயா, அதை சொல்ல வந்திருக்காங்க இந்த மட சாம்பிராணி மகாராஜாவுக்கு புரியாம வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சே, இப்படிலாம் சிரமம் இருக்கே அப்படின்னு தனி பேசியிருக்காங்க. இப்பொழுது நட்சத்திர பேச்சாளர், அதிரடி பேச்சாளர், தாய் சேய் நல திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரி அறந்தாங்கி நிஷா அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி விடுங்க. சாப்பிடல ஏப்பா தங்கம் அம்புடுக்கோவம் ஆகாது, அம்புடுக்கோவம் அதான். இவ்வளவு பட்டிமன்றத்துல பெண் நாங்க 2 பேரும் பேசணும், ஒரு பிரச்சனை கூட வரல. ஏன்னா பெண்கள் அமைதியா ஒரு நிகழ்ச்சியை சக்சஸ் பண்றதுக்காக வந்து நிப்போம். ஆமாமா, நீங்க பெண்கள் வந்து பொது இடங்கள்ல அமைதியா இருப்பிய, வீட்டுல குனிய வச்சு புரிஞ்சன அப்படி நங்கு குத்துவீங்க. ஆமா, நாங்க குத்திட்டோம், நீ பாத்துட்டு ஐயோ நான் பேசும்போது குறுக்க முறுக்க போறாங்களே. ஆனா ப்ளீஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் யாரும் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஒதுங்க, நான் பாத்துக்கிறேன். கிட்டக்க போய் என் மூஞ்சியை கட்டினா கிறுகிறு சுத்திக்கல அம்மா, சும்மத்துக்கும் சாப்பிட முடியாது. எதுக்கு நம்ம சண்டை பொண்ணு, ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துறோம்? 2 மினிட்ஸ் என்ன விடுங்க, முடிச்சிடுறேன் கதையை. சிம்பிள். வேண்டாம். ஆஹா, என்ன மலேசியால இருந்து நேரா வந்திருக்கீங்களா? வந்தது வந்தீங்க, பேண்ட் போடக்கூடாது, டவுசரோட வந்து நிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, அதான் மலேசியன் ஸ்டைல். ஓ மை காட். யாரு மேக்காடா அண்ணா? உண்மையிலே நடுவர் அவர்களே, நான் வந்த உடனே இப்படி எல்லார்ட்டையும் பேசினேன்னா உங்ககிட்ட பேசாம இருக்க முடியுமா? ஆமாம்மா, 47 டேஸ்க்கு அப்புறம் பேசுறேனா? ஆமா. எஸ். நல்லா இருக்கீங்களா? ஏன் முடியாம கிடந்தேனா? இல்லண்ணே, குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தியே, அதனால கேக்குறேன். வேலையை பார்த்துட்டு பேசி, தலைப்பை பேசி, என்னை பத்தி பேச வேண்டியது இல்லை. சரி, நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. இவ்வளவு நேரம் இதுக்கு முன்னாடி ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டின்னை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இதுலதான் முன்னாடி எல்லாம் தாறு அரைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அதை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுவே தாறு மாதிரி தான் இருக்கு. போட்டாவா நல்லா எடுங்க. என்ன வெக்கம் அடே அப்பா. என்ன ஒரு 4-5 என்ன எடுத்தாலும் தெரியாதா? பாவம், இதுக்கு முன்னாடி ஒரு 7 8 எடுத்தாரு. அங்க என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க. see my face. பார்க்க முடியாது இருந்தாலும் பாருங்க. வாழைப்பழமே வெக்கப்பட்டு இந்த தலை குடிச்சிருச்சு பாரு. அது ஒண்ணும் தலை குளியல, நான் தான் லெக் வச்சிருக்கேன் போகும்போது திங்கிறதுக்கு. இது பழுத்துருச்சு. எப்படி விடிஞ்சிரும் பழுக்கிறதுக்கு? என்னங்கடா என்னங்க எண்ணெயை விட்டு அங்கிட்டு எடுத்துட்டு இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யூ லுக் மை ஃபேஸ். தெரியல எங்க வர்ற தெரியல உத்து பாரியா தெரியும். இது வரைக்கும் என் மூஞ்சியை உத்து பார்த்த 32 பேர் செத்து போயிருக்காங்க. நான் அதை பத்தி பேசினா? ஆமா. ஏன் பாரு, பார்த்துதான் தேங்க்யூ. அவர் எடுக்கவே இல்லை, மனசை ஜெயிச்சுக்கிட்டு எடுத்துட்டாரு போட்டோ. கேமரா புகஞ்சிருச்சா? என்ன இந்த ஊர்ல ஏகப்பட்ட நடுவர் இருக்காங்க. ஹலோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார், நாளைக்கு அந்த போட்டோவை கழுவி தர்றீங்களா? அவரு தொழில விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே நடுவர் அவர்களே, சொல்லுங்கம்மா. நான் ரொம்ப பணிவான பொண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும். உங்களை பத்தி எனக்கு தெரியாமையா இருக்கு? என்ன இப்படி சிரிக்கிற? அடே அப்ப குழந்தை கூட தெரிஞ்சிருக்கு. கடைசி கேவல சிரிப்பு பண்ணி சிரிச்சதுதான். என்ன நீ ஏன் தண்ணியை துப்புற? இந்தா. ஆனா உண்மையிலேயே நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் வந்து அவ்வளவு ஒரு தாறு டின்னு வந்து பேசுச்சு இல்ல? ஆமா, அவ தாறு டின்னு பாப்பா ஒளி சுடர் பாத்துக்கங்க ஆளுகளை. தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆகாதுடா. கடைசி வரைக்கும் என் பட்டிமன்றத்துக்கு முன்னாடி உட்காந்து இப்படி பப்பரப்பான உட்காந்துருப்பேன், இல்லைன்னா புலம்பிக்கிட்டே கிடப்ப. அதுக்கு இது பரவாயில்ல. ஏய் அட மேக் ஆத்தி, இன்னும் போகலையா? எல்லாரும் குடிச்சது 8 மணிக்கு இறங்கிறோம்னா, இது குடிச்சது நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் இறங்கும் போல இருக்கு. ஐயோ, இது வாங்கி குடிக்கலைங்க, வீட்டுல உட்காந்து காய்ச்சி குடிச்சிருக்குங்க. ஐயோ, ஏன் போட்டா பாஸ்போர்ட் சைஸ் இருந்தா போட்டா எடுத்து கொடுக்கணும், கீழே விழுகட்டும். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, அண்ணே ஒரு 5 நிமிஷம் இரு. என்ன ஒரு சந்தோஷம் பாரு, வீட்டுல அடைஞ்சு கிடைச்சிருப்பாப்ல, வெளிச்சு விட்டோன்னா பேச்சுக்கிட்டே தெரியறா இருக்கு. இவ்வளவு நேரம் வந்து பேசினார்ல பழனே, உன்னை பத்தி ஏதாவது ஒரு அரை வாரத்தையாவது பாராட்டினாரா? இல்லம்மா, பாராட்டலம்மா. அதுக்கு பக்கத்துல ஒண்ணு, பட்டிமன்றம் வாங்குற காசு 7000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கி திங்கிறான் அவன்.
ஆச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்குன்னு தின்னுபிட்டு பாயிலையும் மெல்ல வேண்டியது, பொம்பளைங்களையும் திட்ட வேண்டியது. ஒரு மேடையிலையாவது பொண்டாட்டிய பாராட்டி இருக்காருக்கா? 3 வேளை சமைச்சு போட்டு அங்க பாரு 2 பேர் வைத்தையும் பாரு. நாளைக்கு சாரி நல்லா உட்காரு. 3 பேர் வைத்தையும் பாரு. நாளைக்கு காங்கேய பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்தா ரெட்டை பிள்ளை பிறக்க 3 பேருக்கும். பிள்ளை பிறக்கிற பத்தியே பேசுறீங்க. நடந்த ஒண்ணு சும்மா இருந்தேன். அப்படி சமைச்சு போட்ட பொம்பளைங்களை அவ்வளவு கேவலமா பேசியிருக்காருக்கா? நான் சும்மா விடலாமா? ஒத்த வரி அவங்க 2 பேரும் உன்னை பேசினாங்களானே? இல்லம்மா, என்னை பத்தி பாராட்டவே இல்லம்மா யாருமே. ஆனா அவங்கள விடுனே, நிஜமா சொல்றேன், உன்னுடைய அருமை தெரிஞ்ச ஊர் இந்த ஊரு. எல்லா ஊர்லயும் சாதாரண சேர் போட்டு தான் உனக்கு நான் பாத்திருக்கேன். ஆமாமா. ஆனா இடையார்பாளையத்துல யாருங்க அந்த சேரை செலக்ட் பண்ணதுங்கயா? யாரோ விழாக்குழு தான். விழாக்குழுவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயா, அந்த விழாக்குழுவுக்கு ஒரு தடவை கை தட்டுங்களேன். அருமையான சேர்மா. எல்லாரையும் செலக்ட் பண்ணீங்களே, இந்த மனுஷனை எங்கேந்தியா செலக்ட் பண்ணீங்க? கூட்டியாவது முன்னாடி விட்டீங்க. இந்த ஆளோட நான் 1/2 மணி நேரம் குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்குமே. நான் பேச என் புருஷன் கூட எதிர்த்து பேசுனதுல வாய மூட மாட்டான் ஐயா. ஐயோ, அடிச்சா அடுத்தவன் புருஷனை அடிச்சவனு பேர் வாங்கிடுவாளே அறந்தாங்கி நிசா, என்னைய காப்பாத்துங்களே. அப்படியே பொத்தனாப்புல கூட்டிட்டு போய் அந்த புதக்குழிக்குள்ள தள்ளி விடுங்க. எந்திரிச்சு காலையில வரும்போது இங்க பட்டிமன்றம் நடந்ததே அந்த ஆளுக்கு தெரியக்கூடாது. எக்ஸ்கூஸ் மீ, நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? நான் ஊருக்கு போயிட்டு அப்புறமா சொன்னேன். இல்லண்ணே, இடையார்பாளையத்து நிகழ்ச்சிக்காரவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். இந்த சேருக்கு தானே? இந்த நிஜமானா உண்மையிலேயே பிரம்மாண்டமான சேர் தான். அடி கிராண்டான சேர்னா. அந்த சேர்ல நீ உட்கார்ந்து இருக்கும் போது மூஞ்சிய நல்லா வை, பார்க்க செய்யல. அந்த சேர்ல நீ உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே சடங்கு சுத்துற போட்ட போல என்னைய பார்த்தா சடங்கு சுத்துற மாதிரியா தெரியுது. பின்ன நான் வளகாப்பு சுத்துற மாதிரியா தெரியுது? அதுலயே உனக்கு தான் 45 நாள் ஆச்சு விடு. அப்படி சடங்கு சுத்துற 2 பக்கம் சந்தனத்தை தடவி அப்படி கையில காசு வச்சு கொடுத்தா அப்படியே இருப்பேனே. ஆமா. ஆனா ஒரு வரி கூட உன்னை பாராட்டாம போனா எனக்கு மனசு ஆறாதுனே. ஏன்னா நீ என் கூட பிறந்த பிறப்பு. ஆகா, நீ என்னுடைய தங்கச்சி, நான் உன்னுடைய அண்ணன். ஆமா. உனக்கு பேண்ட் ஷர்ட் போட்டா என்னைய மாதிரியே தெரியும், எனக்கு சேலை கட்டினா உன்னைய மாதிரியே தெரியும். நல்ல குடும்பம் படாது. அப்படி இல்லனே. பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்களணிக்கு பூச்செண்டாய், எதனணிக்கு அணுகுண்டாய், மொத்தத்தில் மரமண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர்களே, வேலையை பார்த்துட்டு மரியாதையா பேசு. இதான் என் வேலை. என்ன பொம்பளைங்களை திட்டுறதுன்னா எனக்கு என்னமோ தெரியலக்கா. வீட்லயும் சரி, நம்மளை திட்டலன்னு நம்மளதான் திட்ட வேண்டியது, வெளியிலையும் நம்மளதான் திட்ட வேண்டியது. நம்ம யாருக்கிட்டையாவது நம்ம வீட்டுக்கார விட்டு கொடுக்குறோமா? அம்மா கிட்ட கூட நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். எப்படி விடுவீங்க? யாருக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். இதுல மஞ்சுநாதன் வேற, அவங்க அண்ணன் தம்பி வந்தா அப்படியே ஆக்கி கொட்டுறமா, அப்படி தின்னுபிட்டு போறாங்களாம். தின்னு தெரிக்கிறாங்களா? அவன் பேசின அர்த்தம் பாதி எனக்கு புரியாது. அவன் ஒரு 15 வார்த்தை வச்சிருக்கான். கோயம்புத்தூர்ல மட்டும் தான் புரியும் போல இருக்கு. எங்க ஊர் பக்கம் வந்தாலும் அதே சொல்லி என்னை திட்டுறான். செவக்கால போக நெக்கால போகங்கிறான். ஒண்ணு புரிய மாட்டேங்குது எனக்கு. அப்புறம் ஏதோ 7 மேல 7 குதிக்க என்னென்னமா சொல்றான். 50 வார்த்தைக்கு அப்புறமா எழுதி தர எனக்கு அர்த்தம் சொல்லிட்டு போங்க. அண்ணே, போட்டோ எடுக்கிறீங்களா செல்போன்ல? நேத்து ஒருத்தர் எடுத்தாரு, வைரஸ் பூந்துருச்சுங்க. என்ன கொரோனா வைரஸா? அட ஏன் நீ அதுல நிக்கிற? நான் சீனால ப்ரோக்ராம் கேட்டாங்க போன வாரம், நான் போக மாட்டேன்ட்டேன். ஐயோ, வாங்கிருக்கலாம்ல. எங்க வீட்டுக்காரர் கேட்டேன், ஏன் தங்கம் இப்பதான் புதுசா வந்துச்சு, ஏன் தங்கம் நீ சீனா போலையானாரு? கொரோனா தாக்கிறோம்னாரு. இந்த வைரஸுக்கு எந்த வைரஸும் பக்கத்துல வராது, போயிட்டு வான்னாரு. ஆனா நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு பட்டிமன்றத்துக்கு ஒரு 30,000 40,000 வாங்குவியாமா? அப்படியே வாங்குவேனே. ஒரு வேலை இருக்குமா அண்ணே? ஒரே நாள் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம். 1.5 லேக். உள்ளூர்ல 50,000, வெளிநாட்டுல 1.5 லட்ச ரூபாய் சம்பளம். போறியா? அண்ணே போறேன். ஒரே நாள், ஒரு நாளைக்கு 1.5 லட்ச ரூபாய். பொட்ட புள்ள பெத்து வச்சிருக்கேன். ஒண்ணு கிடையாதுமா. ஒரே வேலை, 1 மணி நேரம் தான் வேலை. ஐயோ சொல்லுனே. இவ்வளவு பெரிய கர்ச்சிப்பு வெள்ளை துணி கொடுப்பாங்க. வெள்ளை துணி அதை ஒவ்வொருத்தட்டையா கொடுத்துட்டு வரணும். போறியா? எங்க? சைனாவுல மூக்கு கட்டி விடுற வேலை. அவனுக்கு மூக்குல கட்டிவிட்டு 2 மூக்குல பஞ்சு வைக்க பாக்குறியா? சேச்சா, வாயே கட்டிடுவான், கவலைப்படாத. பிச்சு போடுவேன் பிச்சு பாத்துக்க. ஆனா உண்மையிலே சொல்ற நடுவர்களே, அண்ணன் தம்பிக்கு அள்ளி கொட்டுறதா அவ்வளவு பேச்சு மனசாட்சியே இல்லாம பேசுனீங்களே. நாங்க உங்க அண்ணன் தம்பிக்கு நாங்க செய்ய மாட்டோமா? ஏன் செய்ய மாட்டோம்? ஏன் செய்ய மாட்டீங்க? நன்றி இல்லாதவங்க. நிஜமா சொல்றேன். அவர் போன்ல திட்டல, என்னைய திட்ட முடியாம போன்ல திட்டிட்டு இருக்காரு. போன்ல திட்டினா கருவாச்சி திருப்பி நம்மளை திட்டிவிடுவா. அளவுக்கு லாட்டி மீட்டி உன்னே செல்ல குட்டி அப்பயும் திட்டுது பாரு என்னைய. எங்கே தான் வருதுகளோ சுத்தி சுத்தி என்னையவே திட்டுது காம்பட்டும். உண்மையிலே சொல்ற நடுவர்களே, இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் நல்லா கை தட்டுங்க பாப்போம். நம்மளை எல்லாம் எங்க காணா ஒரு உங்கள்ட்ட கை தட்டு வாங்குறது ஒண்ணுதான், நான் போய் இந்த இது மேல ஏறி இன்னும் கூச்சுக்கிற ஒண்ணுதான். அதான் உண்மை. இன்னும் போலையா நீ? ஐயோ, இந்த புதக்குழிக்குள்ள தள்ளுங்க. இரு பெண்கள்லாம் அவ்வளவுதானே. எங்க பங்காளிகள்லாம் நல்லா கை தட்டுங்க. ஆண்கள்லாம் எல்லாம் இந்த பக்கம் லீவா விட்டுருக்கேன், நல்லா கை தட்டுங்க. இல்ல
என்ன இங்க பாரு அண்ணே என்ன வயிறை பத்தி கிண்டல் பண்ற? யூ உயிர் இதெல்லாம் யுவர் தொப்பை. இதெல்லாம் தப்பா பேசாத. அதான் பேசுவேனே. பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆண்கள் வருஷமா இருப்பாங்க. நீ வருஷம் முறை அப்படித்தான் இருக்க. 10 மாசம் சுமக்கிறேன் 10 மாசம் சுமக்கிறேன் சொல்றாங்கல்ல, 15 வருஷமா சுமக்கிறேன். என்னைக்கா சொல்லிருக்கமா தம்பிகளா? என்னைக்கா சொல்லிருக்கமா? சொல்லிட்டாலும் என்ன தாய்மையுடைய உச்சனே அதெல்லாம். இங்க பாருங்க. கடவுள் கூட அதை எங்கள்ட்ட தான் கொடுத்துருக்காரு. ஏன் வேணா மாத்தி விடு, நாங்க பெத்து தரோம். ஏன்டா மாத்தி கொடுக்கறதுக்கு நான் ஷேர் ஆட்டோவா? வேணா மாத்தி விடுமா. அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது. நீ எல்லாம் ஸ்கேன் போடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ண? 2750 ரூபா. 5 வாட்டி பண்ண காசு போச்சு. 2750 ரூபா ஆச்சுல. எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. டாஸ்மார்க்னு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. இதுக்கு மட்டும் நல்லா சிரிங்க. இல்ல உங்களால தான் கெட்டு போறாங்க. வாங்கி ஒரு கோட்டை உள்ள விட்டோம்னு வச்சுக்க, உடனே வாந்தி வந்துட்டுனா பொம்பளை புள்ள இருக்குன்னு அர்த்தம். 1.5 கோட்டை தாங்குதுன்னா பையன் படுத்து கிடக்குறான்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய டெக்னாலஜி. ஒரு டெக்னாலஜியும் இல்ல. இவ்வளவு பேச்செல்லாம் பேசாதே. ஆனா உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நீ என்ன உருண்டு பிறண்டாலும் எங்க பெண்கள்ட்ட இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நாங்க ஏன் எங்க வீட்டாளுகளுக்கு சமைச்சு போடுறோம். மிஸ்டர் நடுவர் அவர்களே, மைக் அமத்தி. ஏன் அந்த மைக் அமத்தி ஒளிஞ்சிங்க? நான் தான் அவரே அமைச்சிட்டாரு. எதுக்கு சமைச்சு கொடுக்குறோம்? ஏன் குழந்தைன்னு வீட்டுக்கு வருவாங்க. உண்மையில சொல்ல நல்ல பையன் தான், கெட்ட பையனா சொல்ல மாட்டேன், நல்ல மனுஷன் தான். ஆனா 32 இட்லியை 1 மணிக்கே திம்பான். என்ன ஆக்கி போட்டாலும் தின்னுபிட்டு போய் எங்க மாமியாட்ட என்ன தெரியுமா குறை சொல்லுவான்? என்ன சொல்றாரு? ஏம்மா அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்ல, அம்புடை இவ தின்னே அழிப்பா போலமா, டெய்லி கறிமீனா வாங்குறாமாம்பா. ஏன்னா அவங்களுக்கு குறை சொல்லியே பழக்கம். ஆனா நம்ம அண்ணன் தம்பி அப்படி இல்லக்கா. நம்ம முகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஐயோ, ஏன்னா முகமே கரிச்சட்டி மாதிரி தானே இருக்கு. வயிறு நிறைஞ்சிருதா. ஏதோ இருக்கிறத சமைச்சு போட்டா சாப்பிட்டுட்டு நம்ம அண்ணன் தம்பி நம்ம வீட்டுல போய் என்ன தெரியுமா சொல்லுவான்? குறையாக்கா சொல்லுவான், அம்மா அக்காவை மச்சான் நல்லா தாமா வச்சிருக்காரு. அவர் தான் கட்டி இருக்காரு, அப்புறம் ஏன் வச்சிருக்காரு? உலகத்திலே ஓ புருஷன் மட்டும்தான் வச்சிருக்குது. ஏன்டா அப்படி வர்றீங்க எல்லாரும்? என்னைக்குமே நம்மளை பத்தி பெருமையா சொல்றதுனால தாங்க நம்ம கூட பிறந்த பிறப்பு வந்து அப்படி அள்ளி கொட்டுறோம். உங்களுக்கு என்னத்தை கொட்டி என்ன பிரயோஜனம்? இதுல வேற அங்கேருந்து வந்து என்ன எவ்வளவு குறை சொல்லணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணேன். இந்த கூட்டத்திலேயே நான் காரை அவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தேன் என் டிரைவர். அப்படியா? ஏன் தெரியுமா தம்பி? நீங்க நிஜமா நம்பணும். நான் எல்லாமே சிரிச்சுட்டு சொல்றதுனால இதை காமெடியா நினைச்சிடாதீங்க. நிஜமா சொல்றேங்க. என் காருக்கு பின்னாடி ஒரு கார் அவ்வளோ ஸ்பீடா என்ன ஃபாலோ பண்ணுச்சுன்னு. அவ்வளோ ஸ்பீடு. அதான் ஏன்னு கேட்டேன். ஒருவேளை என் காரை ஃபாலோ பண்ணலையோ, நாங்க சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் போறோம், கரெக்டா அவங்க என்னதான் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இங்க கூட இருக்கலாம். ஏன்னா என்ன கடத்துறதா சில பேர் வதந்தி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஊர்லயும் காண்டாமிருகத்தை கடத்த மாட்டாங்க. பெரிய காதல் அகர்வாதி கடத்திட்டு போயிட போறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்கெல்லாம் வரலன்னா அந்த திருவிழாவுக்கு ஆம்பளைங்களே வந்திருக்க மாட்டாங்க. தெரிஞ்சு அதெல்லாம் பெண்கள் வரலனா நீ வரலனா நானும் பெண் தான். எப்படி நம்புறது? ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கியா? 45 நாள் தானே ஆகுது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா ஆண்களும் இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஆனா சில குறிப்பிட்ட சிங்க குட்டிங்க எல்லாம் மேல உட்கார்ந்துருக்கு பாரு. ஆமா, பத்திரமா உட்காருங்கடா, திருவிழாவை முடிச்சுட்டு போயிடுவோம். எல்லாம் மேல உட்கார்ந்துருக்கு. நெருப்பால தான் அணைக்க முடியும். ஓடி போய் ஒரு குவாட்டர் வாங்கிட்டு சொல்லி யாரையாவது ஊத்தி விட்டு மூடிடுவோம். இங்க இருக்கிற மேல இருக்கிற சிங்க குட்டி எல்லாம் ஏன் தெரியுமா கீழே இல்லாம மேல உட்கார்ந்துருக்கு? அப்படி உட்காந்து பார்த்தாதான் அதாவது ஆளு எங்க உட்காந்துருக்குன்னு கரெக்டா தெரியும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, இங்க உட்காந்து அவங்களால என்னைய பார்க்க முடியாதுன்னு அங்க இருந்து அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்ன பாக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. ஆமாண்ணே, இந்த ஊருக்கு உண்மையிலே சொல்ல வரேங்க, பெண்கள் இல்லாம ஒரு நாள் கூட உங்களால வாழ முடியாது. நிஜமா சொல்றேன். நாங்க ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னா கூட எங்க பெண்களால மட்டும்தான் முடியும். முடியுமா? வேற ஆம்பளால என்னங்க பண்ண முடியும்? ஒரு வம்சத்தை உருவாக்கணும்னா அதுக்கு எங்க ஆம்பளையால தான் வேணும். அதெல்லாம் அப்ப அதெல்லாம் 1937. இப்ப அது தேவைப்படாது. அப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி, குழந்தையை ஊசி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒப்பம் பேர் என்ன? ஊசி நான் சொல்வீங்க. ஒப்பம் பேரு ஊசியா? நீ ஏன் அப்படி நாங்க உன்னை அடிக்க மாட்டேன் வா. நான் இவ்வளவு எகிரி குதிச்செல்லாம் உன்னை அடிக்கவே மாட்டேன். உண்மையிலே சொல்றேனே, வாழ்க்கையில சந்தோஷங்கிறது அவங்க என்னது புரியல. பெண்களை மேல உட்கார வச்சிருக்கீங்களா? உங்க பிள்ளைய தூக்கிட்டு நிக்க முடியலன்னு உட்கார வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சிக்காரவங்க போட்ட மேடையில அவர் பிள்ளைய உட்கார வச்சுட்டு ஒய்யாரமா நிக்கிறாரு சொயிங்கன்னு. இதுல அவர் பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்கான். 3 பெண்கள் சரி, இந்த ஆம்பளை பையன் தானே அவன். டேய் எஸ்கூஸ் மீ, இந்தாடா. டேய் என்னடா பொம்பளை பிள்ளைக்கு உட்காந்துருக்கேன்? இந்த பச்சை பையில போட்டு மிரட்டாத. இல்லண்ணே, அவன் என் அழகுல மயங்கி பேச முடியாம இருக்கான். அவன் திரும்ப முடியாம உட்காந்துருக்கான். இதுக்கு மட்டும் எங்க இருந்தாண்டா அப்படி பேர் வருவீங்க? அழகுல மயங்குறாங்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எல்லாம் என்னை எவ்வளவு திட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேனே. அவருக்கு கவலை. அது நகர்ந்துச்சுன்னா மொத்தமும் போச்சு. அவர் பாரு நிகழ்ச்சி போறதை பத்தி கவலைப்படல, தள்ளி நின்று கத்துறா. தொழில் பக்தி தான்.
வெரி குட். கீழே வந்து என்ன பண்ணுவோம்? தம்பி கல்யாணம் ஆயிரும், உட்காருப்பா. இதுக்காக கோச்சுட்டா போவேன். நானே பொண்ணு பார்க்குறேன்டா தம்பி, அக்காவே பொண்ணு பார்க்குறேன்டா. 90 கிட்ஸா? ஓ நீ மொரட்டு சிங்கிளாடா? ஆகா இங்கேயும் மொரட்டு சிங்கிள் என் தம்பிக்கு நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் என்னை திட்டுறீங்கல்ல, உண்மையிலேயே எங்க வீட்டுக்காரன் ஒரு நாள் கூட திட்டினது கிடையாது. என்ன வாடி போடின்னு ஒரு நாள் கூட கூப்பிட்டது கிடையாது. எங்க வீட்டுக்காரன் அப்படித்தாம்மா. வீட்டுக்காரனா ஹவுஸ் ஓனர் தானே? வீட்டுக்காரனா புருஷனா? என் மாமா, என் ஆத்துக்கார், என் கணவன், என் மச்சான். ஒருத்தனை கரெக்டா சொல்லு, குழப்பாத போட்டு. ஐயோ ஏன் மாமாங்க இல்ல தெரியுது, இப்பதான் லைட்டா சிரிக்கிறாரு. என்ன வாடின்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டது இல்லைன்னு. உன்னையெல்லாம் மாமா வாடி போடி தானே கூப்பிடுவாரு. உன்னை கூப்பிடவே மாட்டாரா? என்னைய வாடி போடின்னு கூப்பிட மாட்டார். வாமா போமா, வாப்பா போப்பா, வாப்ல போப்ல, திருச்சியில் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பாசமா கூப்பிடுவார். எங்க அம்மா கூட கேட்டாங்க, மாப்பிள்ள உன்னை வாடின்னு ஒரு நாள் கூட கூப்பிட்டு நான் பார்த்தது ரெடி, தங்கமான மனுஷன். நான் போய் கேட்டேன், மாமா ஏன் மாமா என்ன வாடின்னு கூப்பிடல? அதாங்க காதல். வாடின்னு கூப்பிட்டா நீ வாடிடுவடா செல்லோன்னாரு. ஏய் அடிச்சுக்காத. என்னம்மா சொன்னாரு? வாடின்னு கூப்பிட்டா நீ வாடிடுவடா செல்லோன்னு. இங்க வாடுறதுக்கு என்னமா இருக்கு? வாடல, வதங்கி போயிருக்கு, வதங்கி கருகிருச்சு. வதங்கி கருகி கிடக்கு. வாடியா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. மனசுல கூட என்னைக்குமே எங்க மனசு தாங்க பெருசு. ஆண்கள் மனசு பெருசா, பெண்கள் மனசு பெருசா? ஆம்பளைங்க மனசு தான் பெருசு. கேப் விட்டு பேசவா? என்ன கேப் விட்டு பேசுறதுக்கு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஆண்கள் என்னைக்குமே இப்படி இருக்காங்களே, ஒருத்தியாவது கை தட்டுங்களே. அக்கா கை தட்டுக்கா. யார் மனசு பெருசு? தட்டுது அப்படியே பாரு, நமுத்து போயிருது. அண்ணே அண்ணே அப்படி நினைக்காதண்ணே. பெண்கள் வெளியில வந்தா கை தட்டு வெக்கப்படுவாங்கண்ணே, அதனால எல்லாம் வெக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை நல்லா கை தட்டுங்க. யார் மனசுக்கா பெருசு? ஆண்கள் மனசு பெருசா, பெண்கள் மனசு பெருசா? ஆண்கள் மனசுதான் பெருசு. எங்க பகாலிய பாரு. சோ அவமானம். எவ்வளவுதான் நானும் தாங்குறது. இந்தா அங்க போய் அமுக்காதம்மா, வாமா. சரி விடுங்க தங்கம். இப்ப என்ன எல்லாரும் ஆண்கள் மனசு பெருசுட்டீங்க? ஆமா. ஐயோ தோல்வியை ஒத்துக்கிறேன். ஆண்கள் மனசு தான் பெருசு, ஒத்துக்கிறேன். போங்க எல்லாம். தோத்துட்டா கருவாச்சு. தோத்துட்டான்னு சொல்லு, தோத்துட்டா கருவாச்சின்னு சொல்லாது. ஐ எம் நாட் கருப்பு, ஐ எம் சாக்லேட் பிரவுன். நானாவது பரவாயில்ல, நீ ஓரியோ பிஸ்கட், நீ குட்டே. குட்டையா? அவன் 50-50. இந்த அவருக்கு வாரு மேரி கோல்டு. இது மில்கி பிக்கீஸ். இது இது என்னதுன்னு தெரியல, போர்பன். நீ வந்து உப்பு பிஸ்கட். ஏத்தா உயிரை வாங்குறீங்களோ தெரியல. போயிட்டு வண்டியாப்பா தம்பி, உட்காரு. 90 கிட்ஸு, உன் கல்யாணத்துக்கு அக்கா வர்றேன்டா. நடந்தா தானே வர்றதுக்கு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்கள் மனசுதான் பெருசுன்னு நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் இவ்வளவு பேர் கத்துனா எனக்கு பயமா இருக்காதா? நான் எப்படி வீட்டுக்கு போறது? அப்புறம் என்னை அடிச்சிருவீங்களா? அதனால உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆண்கள் மனசுதான் பெருசு. எதை வச்சு சொல்ற? பெண்கள் மனசு சின்னம். என்னாச்சுன்னா அட்டி பிரிச்சிருவேன். இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லினா. பெண்கள் மனசு சின்னங்க. அதுல யார சார் வைக்க முடியும்? புருஷன், புள்ள, மாமியார், மாமனார், நாத்தனார், அதுக்கு மேல எங்க மனசு தாங்காது, குட்டி. ஆனா ஆண்கள் மனசு பெருசு. பொண்டாட்டி, பொண்டாட்டியோட தங்கச்சி, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, பக்கத்து வீடு, எகுத்த வீடு, திருவிழால பார்த்தது, காதுகுத்துல பார்த்தது, இந்த மாதிரி பட்டிமன்றத்துல பாக்குறது, அம்புட்டையும் கொட்டாது மனசுக்குள்ள வைக்கிறதுனாலதான் பூரா ஆம்பளைகளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்படி கிடையாது. அப்படிதான். நீங்க எல்லாம் சுயநலவாதிகள். யாரு? யார் வந்தாலும் வேணான்றீங்க. நாங்கெல்லாம் பொதுநலவாதிகள். யார் வந்தாலும் வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா. இதுக்கு எக்கோ வைப்பீங்களாக்கும்? மைக் செட்டுக்கார் மனசு பெருசு போல இருக்குங்க. வரலாம் வா, அப்புறம் வந்து தூக்கி போட்டு மிதிக்கலாம் வா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உண்மையிலே சொல்றேனே, பெண்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் மனசு இலகுவான மனசுங்க. என்ன இலகுவான மனசு? எப்பவுமே புருஷன் மேல அதிக காதல். இதுல வேற அங்கேருந்து வந்து புடவை, அவ்வளோ புடவை எடுக்கிறோம், விழுந்தா காலில் விழுகுது. ஏன்னா பீரோல மட்டும் அவன் முன்னாடி புடவை. நான்லாம் எல்லா புடவையுமே பீரோல மட்டும் வைக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வைப்பேன். நீ சொல்லுவான்னு பார்த்தேன். நம்ம வாய் எப்படி இந்த ஊர்ல இப்ப 2 கொலை விழுகும் பாரு. இப்ப ஒன்ன பேசி இப்பதான் ஸ்டாப் பண்ண, இது ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் லேட் பிக்கப் போல இருக்குன்னு பூரா பையனும் கிளம்பிட்டாங்க. நான் மைக்க தூக்கணும்னு அதுக்கு வாயை திறந்துருதுங்க. நைஸ் பீப்புள் யுவர் ஹோம். அட இருடி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உடனே எஸ்ஸுங்கிற. ஐயோ என் செல்லம் அழகு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணேன், நாங்க தான் அவ்வளவு செலவு பண்றோம். அதுல வேற மஞ்சுநாதன் வேற ப்ளீச்சிங் பண்றாங்க. ப்ளீச்சிங் எதுக்குங்க? நாங்க பியூட்டி பார்லர் போறோம். எதுக்கு போறோம்? ஏன்னா நாங்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக போறோமா? அட இருடா,
இரு இப்பதான் கிட்ட இருக்கிறவங்கள முடிச்சேன். நீ உச்சில இருந்து கத்துனா எவன் கத்துறானே எனக்கு தெரியலடா. நான் பக்கத்துல இருந்தாலே என் மூஞ்சி தெரியாது. நீ இப்படி தூரமா இருக்கியே, உனக்கு எப்படிடா நான் தெரிச்சு? நல்லா ஊருங்க அம்புட்டும். அண்ணே நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க. நீ சின்ன பிள்ளை, சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த பிள்ளை மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளை. நாங்க எதுக்குங்க பியூட்டி பார்லர் போறோம்? நிஜமா சொல்றேங்க. பெண்கள் ஏன் தெரியுமா தன்னை அப்படி அழகா மாத்திக்கிறோம்? நாங்க கெட்டப்பா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம் தான் அக்கா. இவ்வளவு அழகா இருந்தாலும் இதுங்க பக்கிய பக்கத்து விட்டு தான் எட்டி பாக்குதுங்க. இதுல எங்க மகாராஜன் வேற அண்ணா அவனுக்கு குழந்தையெல்லாம் இருக்கானே. எனக்கு மொத்தம் 3 குழந்தையாம்மா. அத நீ அவுட்டா? ஆமா இங்க மேட்ச் நடக்குது, நான் பால் போட்டேன், அவர் அடிச்சு விட்டாரு. ஆனா ஏயா ஐயோ எங்கேருந்துனே கூட்டியாந்தீங்க அம்புட்டையும்? ப்ரெஸ் பீஸா இருக்குனே அம்புட்டும். ஐயோ 3 குழந்தையா? அத 3ன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்ல தேவையில்ல. ஆனா உண்மையிலே 3 குழந்தையாவும் நல்லா இருக்காங்களானே? என் 3 குழந்தையாவுக்கும் என் சொந்த செலவுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர்ண்ணே. என் 3 குழந்தையாவுக்கும் ஆஹா என் சொந்த தோப்புல 200 தென்னை மரத்தை வெட்டிட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கம்மா. மரத்தை வெட்டிட்டுலாம் வீடு கட்டக்கூடாதுடா, யாரும் செய்யாதீங்க. என் 3 சகலையும் என் சொந்த செலவுல வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டம்மா. எந்த நாட்டுக்கு? இது மாதிரி ஒருத்தன் மலேசியா, ஒருத்தன் சிங்கப்பூர், ஒருத்தன் சவுதி. ஏன் 3 நாட்டுக்கு அனுப்புனீங்க? ஒரே நாட்டுக்கு அனுப்புனா ஒண்ணு கூட திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டு கடனை கட்டணுமேங்கிற அக்கா. குழந்தையெல்லாம் இருக்கானே, அந்த பிள்ளையில பூரா என் புள்ள மாதிரியே பாத்துக்கிறேன். உன் புள்ள தானே? உன் வேலையை பாத்துக்கிட்டு பேசமா நீ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு குழந்தையாவே கிடையாது. ஒய் எங்க மாமனார் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அது இப்ப காலம் போன கடைசியில யோசிச்சு. அண்ணே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோண்ணே. எப்பவுமே நாங்கெல்லாம் வந்து கொழுந்தனை குழந்தையா பாப்போம் சார். ஆனா நீங்க என்னைக்காவது நாங்களாம் உண்மையிலேங்க எப்படிமா கொழுந்தனை குழந்தையா பாப்போம். நாங்களும் குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம். நான் அந்த லிஸ்ட்ல போல. ஏன்னா என்ன கல்யாணம் முடிஞ்சோடனே எங்க வீட்டுக்கார பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? அத்தான் நான் தான் செல்போன், நீங்க தான் சிம் கார்டு, இணைந்து இருந்தால் எப்படி அத்தான் இருக்கும்னு. சார்ஜ் ஏத்துறதுக்கு உன் தங்கச்சி வந்தா நல்லா இருக்கும்னு. தங்கச்சியாவது நல்லா இருக்குமா? அது என்ன மாதிரியே இருக்கும். நீங்க தாங்க அடுத்து அப்படியே எட்டி எட்டி பாக்குறீங்க. ஆனா என்னைக்காவது நாங்க அப்படி இருக்கமா? உண்மையிலே உங்களுக்கு மனைவியை நேசிக்க தெரியல. நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப இங்க இருக்கிற உங்களை கேக்குறேங்க, யாரெல்லாம் உங்க மனைவிக்கு வீட்டுல செல்ல பேர்லாம் வச்சிருக்கீங்க? அவங்க உங்க மனைவிக்கு அது ரொம்ப முக்கியம். நம்மளால பக்கத்து வீட்டு எகுத்து வீட்டுலாம் வைப்பான் செல்லம். மனைவிக்கு வேணும் செல்ல பேர் என்ன? மேனா 3. அது என்ன மேனா 3? மெண்டல் 3ன்னு அர்த்தம். இருக்கட்டும். மஞ்சு செல்லக்குட்டி நீ என்ன வச்சிருக்க? பாப்பா. யாரு பாப்பா? பீப்பாவா இருப்பாளா? ஆனா உண்மையிலே சொல்றேங்க, மனைவியை நேசிக்கிறவங்க வீட்டுல மனைவிக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு காலையில வீட்டுக்கு போய் எல்லாரும் மனைவியை பார்த்து அன்னலட்சுமி அப்படின்னு இருந்தா, நீ உன் பல்லு 32 தெரியுமே, வாசல்ல போய் நின்னு அன்னலட்சுமின்னு கத்தாதீங்க. அண்ணோ கரெக்ட். இந்த அண்டாவுக்கு அப்படிதான் புத்தி போகும். ஒருவேளை உங்க மனைவி பேரு சந்திரலேகான்னு இருந்தா சந்து. தேங்க்ஸ் ராச்சலாம். ஒருவேளை உங்க மனைவி பேரு பவளக்கோடின்னு இருந்தா பவளம், பவளக்குட்டி, பன்னிக்குட்டி. கரெக்ட். ஏன்னா எனத்தை தானே கூப்பிடும். உன் மனைவி பேர் என்ன? சங்கீதா. அண்ணி பேரு சங்கீதா எனக்கு தெரியும். நாளையில இருந்து நான் சொல்ற மாதிரி கூப்பிடு. சங்கி மங்கி. கரெக்ட். அது சங்கி, இது மங்கி. நல்லா சேர்த்திருக்காங்க பாரு செட்டு. உன் புருஷன் உன்னை எப்படி கூப்பிடுவாரு? எது வெக்கமா? ஏய் இந்தா இங்க போய் அம்காதமா. ஏய் எங்க வீட்டுக்காரர் எழுதுவா விடுவாரு. எதையோ தட்டி விட்டாமா அந்த டொக்கு டொக்குன்னு அடிச்சுட்டு. எனக்கு என்னடே தெரியும். எங்க வீட்டுக்கு எழுதுவா விடுவாரு. நான் வேற அழகா இருப்பேனா? இல்ல அது வேண்டாம், காமெடி பண்ணு. அது வேணாம். என்ன அவர் டயர்ட் ஆயிட்டாருன்னு உன்னை கிளப்பி விட்டாரா? ஐயோ அம்புட்டு டவுசர் போட்டு தெரியுதுப்பா. அத பாருங்க ஐயா, எப்படி கஷ்டம் தெரியுமா? ஒரு பொட்ட பிள்ளை இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டு அதான் அழகா இருக்க கூடாது. எங்க ஆத்தா சொன்னுச்சு. அந்த வார்த்தையை சொல்லாது. நான் உள்ள இருப்பேனா? மாமா நீ உட்காந்தாலே 3/4 மணி நேரம் பேசுவ. எந்திரிச்சிட்டியா? உட்கார்றேன். நீ நின்னா எனக்கு கால் வலிக்குது. தங்கச்சி சொல்றேன் சிட் டவுன். தங்கச்சிக்கு மரியாதை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அக்காவா? ஆமா உனக்கு அப்படியே 42 வயசு. என் டேட்டா பர்த் எடுத்து வந்துருவேன். பேசாம உட்காரு. எனக்கு 31 வயசு. அட இரியா, நான் உள்ள இருப்பேனா? மாமா வெளியில இருப்பாரா? என்னைக்கு உள்ள வந்தியோ அன்னைக்கு அந்த தெருவுக்கு போயிட்டான். ஆமா, அதுக்கு முன்னாடி பேலஸ்ல குடியிருந்தாங்க. பூரா பஞ்சர் ஓட்டுற குடும்பம். நான் உள்ள இருப்பேனா?
மாமா வெளியில இருப்பாரா? இந்த தெருவுல இருந்தாரு. சும்மா இருந்தேன். சரி. நான் அழகா இருப்பேனா? அது வேண்டாம், காமெடி பண்ணு. என்ன எப்படி தெரியுமா கூடுவாரு? எப்படி விடுவாரு? நிஷுமா, வேற நிஷு மாதிரி குட்டி. வேற மாதிரி காதுல உள்ள ஸ்மெல் அடிக்கல, ஏரியாவே நாறுதையா தம்பி அக்காவையாடா, ஜியூமாடா. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னைக்குமே கணவன் மேல உண்மையான பாசம் நீங்க காமெடிக்காக அதெல்லாம் இருக்கட்டும். பேர் சுருக்கி கூப்பிட சொன்னீங்க. எங்க ஊர்ல ஒரு பாட்டியம்மா இருக்கு, வயசு 95. நல்லா இருக்கட்டும். அந்த பாட்டியம்மா பேரு குஞ்சரம்பாள். இது எப்படி சுருக்குவ? எல்லாம் கிளம்பி வராங்க எனக்குன்னு. பாட்டிக்கு வயசு என்ன? 95. இனி அதை சுருக்குனா என்ன, சுருக்காட்டினா என்ன? வா கிளவினா வரப்போகுது, போ கிளவினா போகுது. அது அந்த தாத்தா கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற? பேசாம இரு. நடிகை குஷ்பு இருக்காங்க, அவங்க பேர் எப்படி சுருக்குவ? இந்த 50 வயல விட்டாங்கல்ல, ஏன்டா தம்பிங்களா? குஷ்புவை எப்படி சுருக்கணும்னு சுந்தர்சி கவலைப்படட்டும். அதான் அவங்க வீட்டுக்காக தானே கவலைப்படணும். இவங்க ஏன் கவலைப்படுறாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. நான் தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் 1/2 மணி நேரமா. நான் கேட்கும் போதெல்லாம் பூரா பயில என்னைய கேட்குறாங்கடி. நீ யாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேரும் பேசி தனியா பேசுவாங்க போங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணே, பட்டிமன்றத்துக்காக கிடையாது. நீ நிஜமா வெளியில போய் ஆண்கள்கிட்ட கேட்டு பாரு, மனைவி தான் உண்மையிலேயே அவங்க மேல பாசம் வச்சிருப்பாங்கன்னு அவங்களே ஒத்துக்குவாங்க. ஆண்கள்கிட்ட கை தட்டுவாங்க பாரு. ஒரு விஷயம் சொல்லு பாப்பா. அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன் பாரு, இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட கேட்கிறேன், யாரெல்லாம் உங்க மனைவி போட்டோவை இல்ல உங்க மனைவிய செல்போன்ல யாரெல்லாம் வச்சிருக்கா? ஓப்பனா கேக்குறேன். 7 ஜென்மத்துக்கு இதே மனைவி தான் எனக்கு ஆண்கள் கை தூக்க பாப்போம். 7 ஜென்மத்துக்காக வாய்ப்பே இல்ல. அங்க 7 ஜென்மத்துக்கும் ஐயா நான் உங்கள பெருமையா நினைச்சிட்டு இருந்தேங்க. இதே மனைவி தான் எனக்கு ஆண்கள் கை தூக்க பாப்போம். வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்களா அண்ணே? ஒரு நிமிஷம், இந்த நிகழ்ச்சி அமைச்சாங்க பாத்தியா, 50 பேர் கை கட்டி நிக்கிறாங்க, யாருமே தூக்கல. என்னங்க இப்படி எங்களை அவமானப்படுத்துறீங்க கூப்பிட்டு வச்சு? இதுல இருந்து என்ன தெரியுது? அடுத்த ஜென்மத்தியாவது கொஞ்சம் நல்லா வரட்டும். சரி விடுனே. இப்ப என்ன, ஆண்கள் எப்பவுமே சுயநலவாதி. இப்ப எங்க பெண்களை செக் பண்ணி பாரு. ஐயோ இதுக்கு என்ன ஒண்ணு காத்திருக்குதுங்களோ. சமாளிவா உன்னை உட்கார வச்சதுல நான் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப கேட்டு பாக்குறேன், தூக்கிருங்க ஹேர வந்து சரி பண்ணிட்டு. ஆமா கலண்டராம பாத்துக்கா. யாரெல்லாம் உங்க புருஷன் போட்டோவை மணி பர்ஸ்லயாவது செல்போன்லயாவது வச்சிருக்கா? கை தூக்கு. முதல்ல நீ வச்சிருக்கியா? நான்லாம் அதை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு. பேசாம இரு. அந்த அக்கா சொல்லுது, பாவண்டி கத்திராடி தூக்குடி வந்து பர்சா திறந்தா பாக்க போறா. ஆனா ஒரே ஒரு விஷயம் நிசா, அதுல ஒரு அக்கா அப்படி தூக்குச்சு, பக்கத்துல பாச்சு படக்குனே இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இங்க இருக்கிற அந்த சிகப்பு லைட் முன்னாடி அடிக்க வேணாம் தங்கம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் கைத்தட்டு வாங்கணும்னு சொல்லல. உண்மையிலேயே எங்க வீட்டுல என்ன அதிகமா காதலிக்கிறது எங்க வீட்டுக்காரர் மட்டும் தானே. நிஜமா. அது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் மாமாவை பத்தி. நிஜமா சொல்றேன். கல்யாணம் ஆகி எனக்கு 9 வருஷம் ஆகுது. பட் பார்த்தா அப்படி தெரியாது. 90 வருஷம் மாதிரி தெரியுது. சீரியஸா பேசுறேன். இந்த 9 வருஷத்துல நான் கூட என்னுடைய செல்போன்ல என் பொண்ணு போட்டோவை தான் வச்சிருக்கேன். நீ யார் போட்டோ வச்சிருக்க? நான் வந்து என் பொண்ணு போட்டோ வச்சிருக்கேன். ஆனா எங்க வீட்டுக்காரு அவருடைய செல்போன்ல என் போட்டோவை தான் சார் வச்சிருக்காரு. ஒரு தடவை கை தட்டுங்க ப்ளீஸ். மாத்தலையா? ஒரு நாள் 2 நாள் இல்லங்க அண்ணே. ஒரு நிமிஷம் நடுவர்களே, போன் எடுத்து பாக்குறீங்க. சாரி, நீங்க யார் போட்டோ வச்சிருக்கீங்க? என்னம்மா? நீங்க உங்க போன்ல வால்பேப்பர்ல யார் போட்டோ வச்சிருக்கீங்க? நான் என் மாமியா போட்டோ வச்சிருக்கேம்மா. உலகத்திலேயே வால்பேப்பர்ல மாமியா வச்சது நீ ஒருத்தன் தான்டா. ஆனா எங்க வீட்டுக்கார் 9 வருஷமா அவருடைய செல்போன்ல என் போட்டோ மட்டும் தான் சார் வச்சிருக்காரு. ஒரு நாள் கூட மாத்தணும்னு அவர் முயற்சி பண்ணது கிடையாது. மாத்தலையா? அவருக்கு மாத்த தெரியாது. மாத்த தெரியாதா? அது ஒரு அப்டேட் ஆகாத அப்பள கூட அத நொறுங்காம நான் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் நீ நினைக்காத. நான் கூட என் பொண்டாட்டி போட்டாவ பர்ஸ்லயே வச்சிருக்கேன். எப்ப பிரச்சனை வந்தாலும் அதை எடுத்து பாப்பேன். ஆஹா, இதை விடவாடா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது. ஆனா இப்ப ஒரு கொடூரமான ஒரு எண்ணத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. எப்பவுமே காதலிக்கும் போது, நிஜமா சொல்றீங்க, காதல்ல ஸ்ட்ராங் யார் தெரியுமா? என்னைக்குமே எங்க பெண்கள் தான். இல்ல ஆண்கள் தான். என்ன எல்லாத்துக்கும் எப்படி சொல்லு பாப்போம். கடைசி வரைக்கும் காதலனை நினைச்சுக்கிட்டு வாழ்றது பெண்கள் மட்டும் தான் சார். காதலனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட வாழ்றது அப்படியெல்லாம் கிடையாது. தம்பி எனக்கும் கொஞ்சம் கை தட்டுங்கடா. எட்டகடா இப்படி ஒரு தலை பட்சமா இறங்கிட்டீங்க. பிச்சை லெவலுக்கு போயிட்டீங்களே. இல்லனே வாழ்க்கையில எதை பத்தி கவலைப்பட மாட்டேங்க. புருஷன் தான் என்னைக்குமே தனக்கு ரொம்ப முக்கியம்னு பெண்கள் நிறைய இடத்துல இடம் கொடுப்பாங்க. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். போய் உட்கார் போ. ஐயோ போ பாத்து உட்கார். வயசாயிருச்சு. 45 நாள் கழிச்சு வந்த தெரியல.
நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேனே, நல்லா கேளுமா. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேனே. அட எந்த கன்றையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கியா? அப்படி இல்ல. நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன், உங்ககிட்ட நேராவே கேக்குறேன். சொல்லுமா. அன்னைக்கு நான் பஸ்ல ஏறி உட்கார்றேனே, இப்போ ஒரு சமீப காலமா நான் பஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, டயட்ல இருக்கேன், அதனால கொஞ்சம் இது பண்ணலாம். ஆமா, இருக்கட்டும். பஸ்ல ஏறி உட்கார்றேன், எனக்கு முன்னாடி ஒரு புதுமண தம்பதி ரெண்டு உட்கார்ந்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்துச்சு. என்ன பேச்சு? எனக்கு ரொம்ப நாள் ஆசைனே, அடுத்தவங்க பேசினா ஒட்டு கேக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை அது. ஏனண்டா நீ என் செல்ல குட்டி, நான் அப்படி என்னதான் பேசுதுங்கன்னு எட்டி, அதுங்க ஒன்றும் பெருசா பேசாது, நல்லா கவனிச்சு பாருல, பூசா கல்யாணம் அவ்வளவுதான். இதுக்கு 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க 2 பேரும் தனியா. என்னதான் பேசுதுன்னு எட்டி பார்த்தேங்க. இந்த ஜன்னல் ஓரமா ஒரு பிச்சைக்காரன் வந்து கரெக்டா மாப்பிள்ளைய பார்த்தா ஐயான்னா, அந்த மாப்பிள்ளை இறக்க குணம் படிச்சேன் போல, 500 ரூபாய் தூக்கி அப்படி போட்டா சார். அந்த பொண்ணுக்கு வந்துச்சு கோவம், எருமை கல்யாணம் ஆகி முழுசா 3 நாள் கூட ஆகல, அப்படி தர்ம பிரபுவா பிச்சைக்காரனுக்கு 500 ரூபா போடுற, பிச்சு போடுவேன் பிச்சு. யார் காசு இதெல்லாம்? எங்க அப்பாண்டு காசுடா. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நல்லா பாரு பிச்சை எடுக்கிறதே எங்க ஒப்பன் தான். மாமனாருக்கு ஒரு 500 ரூபா போடக்கூடாதா? கல்யாணங்கிற பேர்ல வரதட்சணையை மொத்தமா சுருட்டிட்டு போறதே நீங்க தான் சார். மொத்தமா கொடுத்துட்டு ஏமாந்தது நாங்க தான், தெரிஞ்சுக்கங்க. ஓஹோ, வரதட்சணை வாங்காம தயவு செய்து அதுக்கு பேர் வரதட்சணை சொல்லாதம்மா. நான் எவ்வளவுதான் போராடுறது, அதுக்கு பேரை மாத்தியாச்சுமா. என்ன பேரு? இப்ப சென்னையில வெள்ளம் வந்துச்சு, என்ன கொடுத்தா? நிவாரணம் கொடுத்தாங்க. என்ன வெள்ள நிவாரணம்? புயல் வந்துச்சு, என்ன நிவாரணம் கொடுத்தாங்க? புயல் நிவாரணம். வறட்சி வந்துச்சு, என்ன நிவாரணம் கொடுத்தாங்க? நிவாரணம். வருஷத்துல ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கே அரசாங்க நிவாரணம் கொடுக்கும் போது வருஷம் பூரா உங்களை கட்டி அழுகுறமே, அதுக்கு கொடுக்குற நிவாரண நிதி தான் அது. ஓ சரி, வரதட்சணையா பணம் அது என்ன உங்க வீட்டுல ஒரு ஜாமானே கிடையாதா? தட்டு முட்டு பாத்திரம் பீரோல் எல்லாத்தையும் எங்கள்கிட்டே வாங்குறீங்களா? சுயமா என்ன வாங்குனீங்க? இருமா, நீ எதுக்குமா கிரைண்டர் கொண்டு வர? எதுக்கு கிரைண்டர் கொண்டு வர? மாவாட்டி சாப்பிட. எங்க வீட்டுல என்ன ஆட்டுக்கள் இல்லாம அரைஞ்சு நீ கிரைண்டர் கொண்டு வர? உனக்கு ஆட்டை வலிக்குதுன்னு கிரைண்டர் கொண்டு வர. அதுல ஆட்டா கை. எதுக்கு மிக்ஸி கொண்டு வர? எங்க வீட்டுல என்ன அம்மிக்கல் இல்லாம அரைஞ்சு மிக்ஸி கொண்டு வர? அதெல்லாம் உனக்கு அரைக்க வலிக்குது மிக்ஸி கொண்டு வர. எதுக்கு கட்டில் கொண்டு வர? எங்க வீட்டுல படுத்து தூங்க பாய் இல்லாம பரதேசியா தெரிஞ்ச நீ கட்டில் கொண்டு வர? நீ ஒய்யாரமா ஏறி படுத்துக்கிறதுக்கு கட்டில் கொண்டு வர. என்ன உனக்கு பயமா இருக்குமே, நாங்க வந்து துணைக்கு படுத்துக்கிறோம். அதானமா நாங்க செய்யற வேலை. அட பாவீங்களா. ஆனா உண்மையிலே சொல்றேன், வாழ்க்கையில அந்த காதல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையான அன்பு. நீங்க சொன்னீங்க அம்மா கிட்ட வந்து உண்மையிலே இன்னைக்கு அம்மாவையும் மகனையும் பிரிக்கிறோம். சத்தியமா அந்த வார்த்தையை நிறைய இடத்துல பதிவு பண்ணாதீங்க. எங்களுக்கும் மாமியாரை ஒதுக்கி வைக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. நாங்களும் எங்க அம்மாவோட நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இது நாங்க வந்து காசு கொடுக்க வேணாம்னு சொல்றோமா? ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் நடுவர்களே, மனைவிக்கு தெரியாம நீங்க ஆரம்பத்திலேயே கொடுக்கறதுனாலதான் நிறைய மனைவிகளுக்கு கோபம் வருது. நான் அப்படிதான் என் அம்மாவுக்கு கொடுப்பேன், என் அம்மாவுக்கு அப்புறம் தான் நீங்க அடிச்சு பேசுனீங்கன்னா என்னைக்கும் உங்களை நாங்க ஒதுக்க மாட்டோம், மதிப்பாங்க. அது தெரியுதா உங்களுக்கு? எதுக்கு திருட்டுத்தனமா கொடுக்குறீங்க அம்மாவுக்கு? அம்மா கொடுக்கும்போது அப்படியே எங்களுக்கு கொடுங்க, யாரு வேணாம்னா அந்த வேலை தானே செய்வீங்க. மனசாட்சி வேணாம். அதுல எங்க வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப நக்கல் பிடிச்சவருங்க. அப்படியா? பாத்திருக்கீங்கல்ல? பாத்திருக்கேன். பார்க்கதான் ஊம குசும்பு, ஆனா எல்லா வேலையும் பார்க்கும். அன்னைக்கு பாத்ரூம்ல நின்று கத்துறாருன்னு, என்னன்னு எங்க வச்ச என் பேச எங்கடி வச்ச என் பிரச்சனை. நான் கடுப்பாயிட்டேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, பிரிச்சு பேசாதீங்க. நம்ம பிரஷ் நம்ம பேஸ்ட்னு சொல்லி பழகுங்கன்னு. அப்ப ஓடி போய் நம்ம டவுசரை மட்டும் எடுத்துட்டு வாங்க. எங்க போறது அத்தனை டவுசர் இருக்கு. ஆனா உண்மையில நாங்க தியேட்டருக்கு போற பழக்கமே கிடையாது. அப்படியா? நாங்க ரொம்ப போக மாட்டீங்க. ஏன்னா வெளியில போனா என்ன கடத்திடுவாங்கன்னு எங்க அப்பா ரொம்ப அறந்தாங்கில வந்து கேட்டு பாருங்க, அறந்தாங்கிலேயே பேரழகி நான் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் இழுத்து மூடிட்டாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல் கேர்ள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அவங்க அறந்தாங்கி நிலைமையை நினைச்சு பாருங்க. சும்மா இருங்கண்ணே. அப்படி அறந்தாங்கில எந்த படத்துக்கு நான் போனதில்ல. திருச்சி கல்யாணம் பண்ணி வந்தேன்ல, அப்பயும் எந்த படத்துக்கு நான் போனதில்ல. திடீர்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு போன் பண்ணி, நிஷா ஒரு தடவை பாகுபலி படத்துக்கு போயிட்டு வான்னாங்க. நான் போன் பண்ணி கேட்டவள்கிட்ட திருப்பி கேட்டேன், ஏன் பாகுபலியில ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னு. அனுஷ்கா ஒன்ன மாதிரியே இருக்கு, அந்த படத்தை போய் பாருன்னாங்க. ஓடாதே வாயா தெரிஞ்சு ஓடிட்டு இருக்காயா? யாரும் ஓடல. நான் மாமாவை கூட்டிட்டு பாகுபலி படத்துல போய் இதே மாதிரி மைக் செட்டுக்கார உட்காந்துருக்க மாதிரி முதல் வரிசையில உட்காந்து படத்தை பாத்தீங்க. அந்த படத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்களா? ஆமா, எல்லாரும் பாத்தீங்களா? பாக்கலன்னா கவலைப்படாதீங்க, வர ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவில பாருங்க. வார நாங்க போட்டு சாவடிப்போம். பாகுபலி படத்துல போய் முதல் வரிசையில உட்காந்து அப்படி சீனை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சீன் வரும், அனுஷ்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்படியே அந்த அம்மா கப்பல்ல ஏற போகும், கப்பல் தடுமாறும், கதாநாயகி கீழே விழ போகும். உடனே கதாநாயகன் மனசு தாங்காம அப்படி கை வைப்பாரு, அந்த கை மேல ஏறி அனுஷ்கா போச்சு. அந்த சீன் அப்படி ஒரு கிளாப் தியேட்டர்ல. அந்த சீன் முடிஞ்சிச்சு, நான் திரும்பி எங்க வீட்டுக்கார பார்த்தேன். அவர் கேட்டார், என்னம்மான்னாரு. இந்த படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி நீங்கள் படி மேலே கை வச்சுப்பீங்களா, நான் உங்கள் கை மேலே ஏறி போவேனா, எப்படி இருக்கும்? அவர் திரும்பி என்ன பார்த்து, நான் எப்படி இருப்பேன், நீ ஏறி போயிருவ, நீ ஏறினதுனால நான் போயிருவேன்னாரு. அதெல்லாம் முடியாது, நான் ஏறியே ஆவேன். அவன் கடுப்பாயிட்டான். அது தேவசேனை, நீ கோயில் யானை, வாடி பேசாம வீட்டுக்கு. என்ன சொன்னாரு? கோயில் யானை. முன்னே போயா கோயில் யானைன்னு சொன்னாரு. சொல்லிட்டாரு. காட்டி யானைக்கும் கோயில் யானைக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷன்.
அப்படியெல்லாம் சொல்லாதனே. உண்மையிலே சொல்றேன் நடுவர் அவர்களே, நிறைய பேருக்கு தெரியும், நிஜமா சொல்றேன், பெண்கள் அழகை பார்த்து என்னைக்குமே நேசிக்க மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய அன்பு தம்பிகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நமக்கு வரப்போற பொண்டாட்டி நயன்தாரா மாதிரி இருக்கணும், நமிதா மாதிரி இருக்கணும், அனுஷ்கா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு கடைசி வரைக்கும் அவன் நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. எல்லா முகமும் உங்க கண்ணுக்கு அழகா மட்டும்தாங்க தெரியும். ஆனா பெண்கள் நாங்க என்னைக்கு அழகா பார்க்க மாட்டோம். புருஷன் எப்படி இருந்தாலும் அவன் தான் நமக்கு உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கை தாங்க காதல். அந்த காதல தான் நீங்க எவ்வளவு நேரம் குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலே எங்க வீட்டுக்காரலாம் எனக்கு யார் தெரியுமா? யாருமா? ரொம்ப 45 நாள் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரர் எனக்கு யார் தெரியுமா? வெக்கப்படுற பார்வே. எனக்கும் வெக்கம் வரும்னே. ஆமாமா, சில நேரம் வரத்தான் செய்யும். சும்மா இருங்கண்ணே. எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே தான் புருஷன் யார் தெரியுமா? யாருமா? புருஷனை வீரபாண்டி கட்டபொம்மன் அளவுக்கு நினைச்சு பாப்பா. உண்மையிலே சொல்றேங்க, யாருக்கிட்டையுமே தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காம எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும், தன் அப்பா அம்மா வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா வளர்ந்தாலும், திருமணத்துக்கு பிறகு எத்தனை கஷ்டம் வந்தாலும் புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காம வாழ்றா பாத்தீங்களா, அந்த உண்மையான தெய்வத்தை தான் நீங்க இவ்வளவு நேரம் குறை சொல்லிட்டு போனீங்க. எத்தனை பேர் வரட்டும் சார், அம்மா அக்கா எல்லாருமே அவங்களாம் உங்களை பெத்தாங்க சார். அதனால உங்களுக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுக்குறாங்க. எங்கேயோ பிறந்து தான் நிஜமா நினைச்சு பாருங்களேன், தான் புருஷனை தான் கூட பிறந்த அண்ணன் ஏதாவது லைட்டா சொல்லிட்டா கூட, நீ எனக்கு முக்கியம் இல்லடா, என் புருஷன் தான் முக்கியம்னு அந்த 3 முடிச்சுக்கு அவ உரிமை கொடுக்கறாள்ல, அந்த உரிமை தான் உங்களுடைய மரியாதை என்று சொல்லி திருமணத்திற்கு பிறகுதான் நிறைவான மகிழ்ச்சி இருக்கு நீங்க தீர்ப்பு சொல்லணும். மிரட்டுற? யாரு மிரட்டுறா? கடிச்சு கொதறிடுவேன் பாத்துக்க. அது மாதிரி தானே இருக்க நீ. இல்ல நடுவர் அவர்களே, இன்னும் 2 பேர் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, இன்னும் போகல. எப்போ போக மாட்டீங்களா? இங்கே இருடி மவனே, நாளை காலையில லாரி ஓட்டி ஏற்றி விட்டுறேன். ஐயோ சிரிப்பு பாரு, தெய்வீக சிரிப்பு அம்புட்டுக்கும். ஆத்தி போதும். நடுவர் அவர்களே, நீங்கள் பெண்கள் பக்கமே தீர்ப்பு சொல்லி பெண்கள் மனசெல்லாம் நீங்க கொள்ளையடிச்சிட்டு நீங்கள் என் கூட தானே கார்ல வரணும். ஆமா, இடையில கதவு திறந்து தள்ளி விட்டுறாத. வாய்ப்பே கிடையாது. போகும்போதே அவனை கொதறிடுவேன். என்னைக்குமே பெண்களை மதிச்சவங்க தான் அந்த நாட்டில் உருப்பிட்டுருக்காங்க. பெண்களுக்கு தீர்ப்பு சொல்லி எங்க பாருங்க, எங்க அம்மா பாருங்க, அப்படி வயசான காலத்துல கூட இந்த பனியில கூட அப்படி எட்டி உங்க முகத்தை பார்த்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க நம்பி உட்கார்ந்துருக்காங்க. ஏமாத்திட்டீங்க. பெண்கள் மட்டும் கை தட்டுங்க கடைசி ஒரு தடவை. ஆனா இதுகிட்ட கை தட்டு வாங்குறதுக்குள்ள எனக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் போல சார். உங்களுக்கு ஏற்கனவே ஆயிடுச்சு. சரி பேசுங்க அண்ணன். கண்டிப்பாக பெண்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். காரணம், இந்த உலகத்திலேயே பெண்களுடைய தியாகம் தான் மதிக்கத்தக்க தியாகம் என்று சொல்லி நீங்க பெண்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லணும், சொல்லி தான் ஆகணும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு உண்மையிலேயே அவ்வளோ அழகா ரசிச்ச நிகழ்ச்சியை இவ்வளோ அழகா கொண்டு போன நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றி கூறி, அத்தனை ரசிகர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி கொடுத்த மஞ்சுநாதன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆகா உண்மையில் அவங்க குழந்தை பிறந்து இதான் முதல் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. நம்ம கொடுத்த தேதிக்கு போகணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பச்சிலம் குழந்தையோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அம்மா, இந்த மக்களோட ஆசிரால் நீ நல்லா இன்னும் 15 படம் 100 படம் 200 படம் நடிக்கணும். இன்னொரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கிறணும். அப்படி 100 படம் நடிக்கும்போது நம்ம இடையர்பாளையத்தில் கூப்பிட்டாங்கன்னா ரேட்டு பேசாமல் வரணும். அது மட்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. என்ன கேள்வி கேட்டோம்? மனித வாழ்வு மனநிறைவு பெறுவது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? நான் 5000 பேர் இருக்க அவையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், ஆளே இல்லாமல் வெறுந்தடையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், 5 நிமிஷம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், அரை மணி நேரம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். என்ன கேள்வி கேட்டோம்? வாழ்க்கையில் எது சந்தோஷம்? இவங்க என்ன சொல்கிறாங்க? மனநிறைவு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கெங்க இருக்குது? ஒரு காலத்தில் பெண்கள்லாம் மார்கழி மாதம் வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளித்து அரிசி மாவில் குழம்பு போடுவாங்க. எதுக்கு அரிசி மாவில் குழம்பு போடுறது? எறும்பு சாப்பிடும், குருவி சாப்பிடும், பறவை சாப்பிடும். எதுக்கு பெண்களை வெறும் வயிற்றோட குழம்பு போட சொன்னாங்க? இப்படி யூ டைப்பில் குடிஞ்சு புள்ளி வச்சா அந்த தொப்பை விழுவாது. அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா குழம்பு போடுறா? நுங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சுருக்காய்யா. இந்த வண்டி நிறைய கோலமாவை கொட்டி விடிய காலம் 4 மணிக்கு வாசப்படியில் நின்றுக்கிட்டே உருட்டுறாய்யா. நான் அன்றைக்கி பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன், எனக்கு குதுன்னு வருது, உள்ளே போயிட்டா. நான் அந்த வண்டியை பிடிச்சி உருட்ட ஆரம்பித்தவன் 4 வீடு தள்ளி உருட்டிக்கிட்டு போயிட்டேன். இந்த 4வது வீட்டக்கா சொல்லுது, வந்த வாத்தியாரே எங்கள் வீட்டில் 2 உருட்டிட்டு போகணும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க ஒன்றும் இல்லைங்க. என்னை பெற்ற தாய் எங்கள் அம்மா தொண்டை வலிக்குதுனாங்க. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கா. டாக்டர் எங்கள் அம்மா வாயை திறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டி கூப்பிட்டு, இங்கே மாமா நீ தானே மருமக, ஓ மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. என் காசு தானே அவள் கொடுத்துட்டு வர வேண்டியானே. இப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, சார் நான் 30,000 தாரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார்ன்னு இருக்காயா. இந்த குடும்பத்தில் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியுமா ஐயா?
நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை அமுக்குறான், எங்கள் அம்மா கையை அமுக்குறா. நான் கேட்டேன் சமாதானம் ஆயிட்டியலான்னு கேட்டேன். என்னைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமையா போகிறோம், நான் ஒரு அமுக்காமையா விடுவேன்னு கேட்குறாய்யா. இந்த குடும்பத்தில் வாழ முடியுமா? ஒரு காலத்தில் 2 தக்காளி பழத்தை வாங்கி கொடுத்தா எங்கள் அம்மா நசுக்கி ரசம் வச்சா குடும்பமே ஊற்றி குடித்தோம். இப்போ 1 கிலோ தக்காளி பழம் வாங்கி கொடுக்குறேன், என் பொண்டாட்டி சொல்கிறா சாறு வரல ஒன்று வரல ஒன்றே மாதிரியே இருக்குங்கிறா. நான் தக்காளி பழத்துக்குள்ள நுழைஞ்சா பார்க்க முடியும். ஆனால் என் பொண்டாட்டி மாதிரி பலகாரம் சுட முடியாதுமா நிசா. பால் பலகாரம் சுட்டான்னா 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ ருசின்னு நினைக்காதிய. பாலும் பலகாரமும் ஒன்று சேரவே 6 நாள் ஆகும். இது என்ன பிரமாதம்? அலுவா கிண்டுனான்னா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். சட்டியை விட்டு எடுக்கவே 29 நாள் ஆகும். இது என்னங்க? என் பொண்டாட்டி தீபாவளிக்கு முறுக்கு சுட்டா பாருங்க. ஆகா, நைட்டு 1 மணிக்கு முறுக்கு கட்டையில் மாவை வச்சுக்கிட்டு என்னைய பார்த்து ஏங்குறேன். நான் ஓரமாக தூங்குறேன். அமுக்குறேன் முறுக்கு வரல. நான் சொன்னேன், அடியே எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு அமுக்கடின்னு பாருங்க. சொல்லி வாய் மூடலாக்கா 20 முறுக்கு வதக்கட்டின்னு வந்து விழுந்து கிடக்கு. ஆனால் என் மையன் ரோசக்காரன் கோவக்காரன் பட்டி சுட்டி 7.5 வயசில் ஒரு பையன் இருக்கான். என்ன விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் மறுநாள் சுக்குநூறாக உடச்சி போடுவான். இப்போ 3 மாதமாக ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கம்மா, இன்னும் உடைக்காம விளையாடுறாமா. அவள் சுட்ட முறுக்கு தான் உடைக்க முடியலை. புண்ணியவதி அதிரசம் சுட்டா பாருங்க. அதிரசம் என் மையன் 2 அதிரசத்தை எடுத்துக்கிட்டு இடையில ஒரு குச்சியை கொடுத்துக்கிட்டு ரோடாக ஓட்டுறா. ஐயா, அதிரசம் தேஞ்ச வாட்டீங்களா, எறும்பு ஊறின வாட்டீங்க. நான் கேட்குறேன், அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, என்னதான் அம்மாவுக்கு முடியலையா? ஐயோ அம்மாவுக்கு முடியலையா? அப்படி என் பொண்ணாடி சொல்ல, அம்மாவுக்கு முடியல, ஆட்டு கொடுக்க முடியலன்னு. போய் சுக்கு கசாயம் வச்சு குடிக்க சொல்லு, டீயை போட்டு குடிக்க சொல்லு. அப்படியா, இந்த அவங்க அம்மாட்ட நீனே சொல்லிடு அப்படின்னு. என்னது எங்கள் அம்மாவுக்கு முடியலையா? ஆட்டோவோட காரடு ஏன் இந்த ஓர வஞ்சங்க? யோசிச்சு பாருங்க பார்ப்பான். திருமணத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தான். திருமணத்துக்கு பின்னாடி இந்த பெண்களால் இவ்வளவு சிரமம் இருக்கிற காரணத்தால் மனித நிறைவான மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு திருமணத்துக்கு முன்புதான் நான் தீர்ப்பு சொல்லிட்டு போனால் உட்கார்றா. போகிற போக்கில் ஏன் பேக்க தூக்கிட்டு போகிறேன் வைடா. இந்த பெண்கள் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கணும்ல சார். இல்லை வை, என் பொண்டாட்டி சாணியை கரெக்டாக அடிக்கிறாயா. மழை பெய்யுதான்னு கேட்குறா. எங்கள் ஊர் பக்கம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். பாசத்தில் கேட்கல, மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, காசு கிடைக்காது. அந்த அக்கறையில் 11:30 முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. நாளைக்கு யாராவது என்னை பார்க்க வரட்டும் மகாராஜா அங்கே. அவங்க இடையர்பாளையம் பட்டிமன்றம் போயிட்டு வந்தாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சத்த கிளப்புமா, போயிட்டு நாளைக்கு வாங்க. இதே பட்டிமன்றம் இல்லாமல் 4 நாள் வீட்டில் கிடக்கட்டும். மகாராஜா எங்கே சனியை முடிச்சு தின்னுலாம் கிடக்கிறேன். அவன் தலையில் ஒரு குடம் தண்ணி ஊற்றுங்க. இதாக திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை. சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திருமணத்துக்கு பின்பு எப்படி தெரியுமா? இப்போ நம்ம ஆம்பளை எல்லாருமே தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம்னா, வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் துண்டு போட்டு நடக்கிறேன் சார். அவள் கொஞ்சம் தவறிட்டு அந்த தோளில் இருக்க துண்டு போய் தலையில் தான் சார் போட்டு நடக்கணும். யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்கிறோம் பெண்களை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம் சார். இப்போ நான் பட்டிமன்றம் முடிஞ்சு போவேன், காலையில் 5 மணிக்கு வீட்டுக்கு போவேன். போனவுடனே காலிங் பெல் அமுக்குவேன். என் மனைவி கதவை திறப்பா, வாங்க மகாராஜா, இடையர்பாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்து? அப்படியா கேப்பா. ஆயா தினையதே பொழப்பா போச்சு, போய் படியா அப்படின்பா. இதே முகம் வாட்டம் ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் சோகம் ஆரம்பிச்சுடுங்க. ஏயா ஒரு மாதிரி இருக்க, என்னன்னு தெரியலம்மா, சரியாக அமைக்க முடியலம்மா, நேரம் கிடைக்கலம்மா, விடியா நாளைக்கே காரைக்குள்ள பட்டிமன்றம் இருக்குது, கவலைப்படாதையான்னு சூடாக பாலை ஆற்றி கொடுத்து போய் படியா அப்படின்பா. நான் வாழ்க்கையில் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுபவள் என்னுடைய மனைவியாக இருக்கிறாள். நண்பர்களே, நம்ம சொல்லலாம். இப்போ எத்தனையோ பாருங்கள், எவ்வளோ தொழில் பண்ணுறோம் சார், வியாபாரம் பண்ணுறோம், தொழிலில் நொடிச்சு போயிடுது, வியாபாரத்தில் நட்டமாயிருது. வீட்டுக்கு போகிறோம், நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்மளோட வருவானா? நம்மளோட சேர்ந்து சுற்றினவன் நம்மளோட வருவானா? ஏயா கவலைப்படுறாயின்னு கையில் கழுத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து, ஏன் சார் அவள் போட்டிருக்க தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டு வெறும் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு நான் இருக்கையா நீ கவலைப்படாதேன்னு சொல்லக்கூடியவள் நம்மளுடைய மனைவி. நண்பர்களே சார், நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறக்கு அடையாளமாக என்ன பண்ணுறோம்? அரைப்பவுன் தாலியை கட்டுறோம். ஏதோ ஒரு கெட்ட நேரம், போதாத காலம், நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துடுறோம்னு வச்சுக்கோங்க, மேலே போயிடுறோம். அந்த மனைவி எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டின அரைப்பவுன் தாலியை மட்டும்தானே சார் இழக்கணும். அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறாள்? தன் சிறுவயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள். தன் சிறுவயதிலிருந்து தன் பெற்றோர்கள் வைத்த பொட்டை இழந்து பட்ட ஆடைகளை துறந்து வெண்ணாடி உடுத்தி இந்த சமூகத்திலே பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக தியாக சீலர்களாக வாழ்கிறாரே, அந்த பெண்கு வருகிற வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும்? யோசிச்சு பாருங்க சார். நம்ம அந்த பொண்ணு பிறந்த வீட்டில் வெறும் சாம்பார் சாப்பிடுவாங்க, இந்த பையன் வீட்டில் கறி குழம்பா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, காரமே போட மாட்டாங்க, வீட்டில் காரம் போடுவாங்க. தன் நாக்கு ருசியையே மாற்றிக்கொண்டு இந்த குடும்பத்துக்காக வாழ்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி சார் குறை சொல்ல முடியும்? அவங்க அங்கே குலதெய்வம் ஒன்றா இருக்கும் சார்,
கல்யாணம் பண்ணி முடித்த உடனே இங்கே குலசாமி ஒன்றா இருக்கும், தன் குலதெய்வத்தையே மாற்றி கொண்டு வந்து இந்த குலதெய்வத்தை வேண்டி இந்த குலத்தை வாழ வைக்கிறாளே அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சியில்லா வாழ்க்கையாக போகும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சார் ஒரு வீட்டில் வயசான பாட்டியும் இருப்பாங்க, தாத்தாவும் இருப்பாங்க. அந்த தாத்தா கட்டிலில் படுத்திருப்பார், அந்த பாட்டி கீழே படுத்திருப்பாங்க. அந்த குச்சியை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. குச்சியை கொஞ்சம் நேரம் அந்த பாட்டி தட்டாம விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தாத்தா கேட்பார், என்ன அப்படிம்பார். இல்லை அசந்து தூங்கிட்டேன். தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார். அந்த இருமல் நிப்பாட்டிட்டான்னு வச்சுட்டுங்களேன், என்னங்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அசந்து தூங்கிட்டேன் பார். அது என்ன தெரியுமா நண்பர்களே, இங்கே வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாளோ என்ற அன்பின் ஏக்கத்தின் வெளிப்பாடு நண்பர்களே. எங்கே வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்ற பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே. நண்பர்களே, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை நண்பர்களே. என் மனைவி எங்கே நல்லது கெட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டா. எல்லாரும் கேலி பேசுகிறாங்க, கிண்டல் பேசுகிறாங்கம்பா. ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 11 மணி வீட்டுக்கு போகிறேன். என் மனைவி வெளியில் உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் திட்டுறேன், சனியனை அளவோடு தின்னு தொலைக்கக்கூடாதா, ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அவளை திட்டாதடா, அவள் உண்டாயிட்டா, முழுகாமல் இருக்கா. மறுநாளே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டேன். டாக்டர் செக் பண்ணி, சார் கன்சீவாக இருக்காங்க அப்படின்ட்டாங்க. மாதம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன். என் மனைவி 9 மாத நிறை மாத கர்ப்பிணி நண்பர்களே. எங்கள் ஊருக்கு கிராமம், ரொம்ப சின்ன கிராமம், 15 கிலோமீட்டர் ஆஸ்பத்திரிக்கு வரணும். நைட்டு 11 மணி என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. துணைக்கு யாரும் கிடையாது. நான் தனியாக ஆளாக பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். 12 மணிக்கெலாம் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துட்டான். ஆஸ்பத்திரியில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வெளில வந்து சொல்கிறாரு, சார் கொஞ்சம் டிஃபிகல்ட் பொசிஷனாக இருக்குது, ஒன்று சின்ன உசுரை காப்பாற்றலாம், இல்லை பெரிய உசுரை காப்பாற்றுறாங்களாரு. கதறேன் இறைவா, எனக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சோதனையா? தனிமரமாக நிற்கிறேன், பரதேசியாக நிற்கிறேன், வாழ்க்கையே தடுமாறி போய் நிற்கிறேன். என் மனைவி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து நரசம்மா ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் கையெழுத்து போடுங்க சாருங்கிறாங்க. அதை படித்து பார்க்குறேன். சின்ன உசுருக்கு என்னாலும் பரவாயில்ல, பெரிய உசுருக்கு என்னாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன்னு எழுதியிருக்கு. கண்ணீர் தாரையாக ஓடுது. அழுதுகிட்டே கையெழுத்து போடுறேன். என் மனைவி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மனைவி எழுகிற சத்தம் கேட்குது, கொஞ்ச நேரத்தில் குழந்தை எழுகிற சத்தம் கேட்குது. நரசம்மா அங்கேருந்து ஒரு துணியில் குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சார் உங்களுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா சார்னு. குழந்தைய வாங்கிட்டு கேட்குறேன், என் மனைவி நல்லா இருக்காளா, பொண்டாட்டி நல்லா இருக்காளா? சார் உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. உள்ளே போகிறேன், என் மனைவி அரை மயக்கத்தோடு பெட்டில் படுத்திருக்கா. அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தடவி கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிச்சு பார்த்து என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். நண்பர்களே, என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா. எனக்காக ஒரு வாரிசை பெற்றுக் கொடுத்தவள் என்னுடைய மனைவி. நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்து கொடுத்தவள் என்னுடைய மனைவி. வாழையடி வாழையாக வாழ வந்த என் குடும்பத்தை வாழ வைத்தவள் என்னுடைய மனைவி. என் சொந்த பந்தங்களின் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி. நான் சேர்த்த சொத்துக்கெல்லாம் வாரிசு கொடுத்தவள் என்னுடைய மனைவி. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண்கள் தியாக சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. குறை சொல்கிறேன் சார், நம்ம ஆம்பளைங்க 4 இடத்துக்கு போகிறோம் வர்றோம், நம்ம பிரச்சனைகளை வெளியில் பேசி தீர்த்துக்குருவோம், நண்பர்களோடு பேசுவோம். ஆனால் தினந்தினம் ஒவ்வொரு வேளையும் சோறாக்கும்போது அந்த நெருப்போடு நெருப்பாக ஒவ்வொரு வேளையும் வெந்து இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறார்களே, அந்த பெண் வருகிற திருமண வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லாமல் போகாது. திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை என்பது அப்பாவோடு, அம்மாவோடு, பிள்ளைகளோடு, தாத்தாவோடு, பாட்டியோடு, சித்தியோடு, சித்தப்பனோடு, மாமனோடு, மாமியோடு, உறவுகளோடு இருக்கக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று என் தீர்ப்பாக சொல்லவில்லை, என் கருத்தாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.